நமஸ்தே, வணக்கம். மனதில் ஹிந்தி சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். இந்த பதிவில் நாம் தக்ஷிண பாரத இந்தி பிரச்சார் சபையின் ராஷ்டிர பாஷா பாட்டிய புஸ்தக் என்ற புத்தகத்தின் பகுதி 2 படிக்கப் போகின்றோம். பகுதி 2 முதல் கதை. இந்த கதையின் தலைப்பு சப்யதா கா ரகசிய. சப்யதா கா ரகசிய. சப்யதா என்றால் கல்ச்சர், கலாச்சாரம், நாகரீகம் என்று கொள்ளலாம். அதன் ரகசியம் என்ன, அப்படி என்றால் என்ன, நாகரீகம் என்றால் என்ன என்பது போன்ற கேள்விகளுக்கு விடை தேட முயற்சி செய்துள்ளார் இந்த கதையின் எழுத்தாளர். மிகச்சிறந்த எழுத்தாளரான பிரேம்சந்த் அவர்தான் இந்த கதையின் கதாசிரியர். சரி, படிப்பதற்கு முன்பு நண்பர்களே, இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து விட்டீர்களா? அப்படி செய்யாவிட்டால் செய்து விடுங்களேன். அது அடுத்தடுத்த பதிவுகளை நீங்கள் பார்ப்பதற்கு உதவியாக இருக்கும். சரியா? இப்பொழுது கதை படிக்கலாம். சப்யதா கா ரகசிய. लेखक प्रेमचंद. यूं तो मेरी समझ में दुनिया की 1001 बातें नहीं आती, जैसे लोग प्रातःकाल उठते ही बालों पर छुरा क्यों चलाते हैं. எனக்கு இந்த உலகத்தின் 1001 விஷயங்கள் புரிவதே இல்லை. சமஜ்மே நஹி ஆத்தி, புரிவதே இல்லை. 1001 பாத்தே என்பது சாதாரணமாக தமிழில் கூட 1000 முறை சொல்கின்றேன் என்றெல்லாம் சொல்வோம் அல்லவா, அது போன்ற ஒரு சொல் வழக்கு. 1001 बातें समझ में नहीं आती, புரிவதில்லை. जैसे प्रातःकाल उठते ही बालों पर छुरा क्यों चलाते हैं. बालों पर छुरा चलाना என்றால் தலைமுடியை மழுக்கிக் கொள்ளுதல். மழுக்கிக் கொள்ளுதல் என்று கூறுகின்றோம் அல்லவா, மொட்டை அடித்துக் கொள்ளுதல், கிராப் செய்து கொள்ளுதல், இதெல்லாம் இதற்கு பாலோம் பர் சுரா சலானா என்று கூறுவார்கள். क्या अब पुरुषों में भी इतनी नज़ाकत आ गई है कि बालों का போஜ் உன்சே நஹி சம்பால்தா. என்ன, ஆண்கள் கூட இவ்வளவு நாசூக்காக ஆகிவிட்டார்களா? தலைமுடியின் கனத்தை கூட அவர்களால் தாங்கிக் கொள்ள முடிவதில்லையா? நசாக்கத் என்றால் நாசூக்கு, மென்மை. அவ்வளவு மென்மைத்தனம் வந்து விட்டதா ஆண்களுக்கு கூட? சம்பால்தா என்றால் மேனேஜ் செய்தல். அந்த தலைமுடியை கூட, அந்த கனத்தை கூட அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையா, மேனேஜ் செய்ய முடியவில்லையா? एक साथ ही सभी पढ़े लिखे आदमियों की आंखें क्यों इतनी कमजोर हो गई हैं. ஒரே முட்டாக எல்லா படித்த மனிதர்களும் அவர்களது கண்கள் ஏன் இவ்வளவு. एक साथ ही सभी पढ़े लिखे आदमियों की आंखें क्यों इतनी कमजोर हो गई हैं. எல்லா படித்த மனிதர்களின் கண்களும் ஏன் ஒரே முட்டாக வலுவில்லாமல் போய்விட்டது. அதாவது எல்லோரும் கண்ணாடி அணிந்து கொள்கின்றார்கள் அல்லவா, படித்தவர்கள் எல்லோரும் கண்ணாடி அணிந்து கொள்கின்றார்கள். இதைத்தான் இங்கு குறிப்பிடுகின்றார். எல்லா படித்த மனிதர்களும் அவர்களது கண்கள் ஏன் இவ்வளவு சீக்கிரமாக வலுவிழந்து விட்டது, வீக் ஆகிவிட்டது என்று கேட்கின்றார். दिमाग की कमजोरी ही इसका कारण है या और कुछ. दिमाग என்றால் மூளை. மூளையின் பலவீனமா, கம்சோரி என்றால் பலவீனம், மூளையின் பலவீனமா அல்லது வேறு ஏதாவது காரணமா? लोग किताबों के पीछे क्यों इतना हैरान होते हैं इत्यादि. கிதாப், கிதாப் என்றால் பட்டங்கள். முதல் கா போட்டிருந்தால் புத்தகம் என்பது பொருள். இரண்டாவது கா கி, கிதாப். கிதாப் என்றால் பட்டங்கள். பல பட்டங்களுக்கு பின்பு ஏன் இந்த மக்கள் இப்படி அலைகிறார்கள்? இத்தனா ஹைரான் ஹோத்தே. ஹைரான் என்றால் ஆச்சரியப்படுதல். ஏதாவது யாராவது ஒரு பட்டம் வாங்கிவிட்டால் என்றால் சர்பட்டம், பெரிய பெரிய பட்டங்கள் கொடுக்கின்றார்கள் அல்லவா, அதையெல்லாம் பார்த்து ஏன் மக்கள் மூக்கின் மேல் விரல் வைக்கிறார்கள், ஆச்சரியப்படுகின்றார்கள், ஏன் அதன் பின்னால் அலைகிறார்கள்? இப்படி பல கேள்விகள் என் மனதில் எழுகின்றன. இத்தியாதி. இத்தியாதி என்றால் போன்றவைகள். இப்படிப்பட்ட பல கேள்விகள் தன் மனதில் எழுவதாக எழுத்தாளர் கூறுகின்றார். लेकिन इस समय मुझे
इन बातों से मतलब नहीं. ஆனால் இப்பொழுது இந்த விஷயங்களை பற்றி நான் கவலைப்படவில்லை. मतलब नहीं என்றால் இதை பற்றி எனக்கு எந்த அக்கறையும் இல்லை, கவலை இல்லை. मेरे मन में एक नया प्रश्न उठ रहा है और उसका जवाब मुझे कोई नहीं देता. என் மனதில் ஒரு புதிய கேள்வி எழுகின்றது, அதற்கு பதில் யாரும் கூறுவதில்லை. நயா பிரஷ்ன என்றால் புதிய கேள்வி, உட் ரஹா ஹை என்றால் எழுகின்றது, ஜவாப் முஜே கோயி நஹி தேத்தா, இதற்கு பதிலை யாரும் கூறுவதில்லை. பிரஷ்ன ஏ ஹை கி சப்ய கौन है और असभ्य कौन है. கேள்வி என்ன? சப்ய என்றால் கலாச்சாரம் வாய்ந்தவன் யார், கல்ச்சர்டு பர்சன், நாகரீகம் உடையவன் யார், அசபிய நாகரீகம் இல்லாதவன், கலாச்சாரம் இல்லாதவன் யார் என்ற கேள்விதான். சபியதாக்கே லக்ஷன் கியா ஹே, கலாச்சாரம் என்றால் அதற்கு என்னெல்லாம் அடையாளங்கள், என்னெல்லாம் லட்சணங்கள். सरसरी नज़र से देखिए तो इसे ज़्यादा आसान और कोई सवाल ही नहीं होगा. சர்சரி நசர் என்றால் மேலோட்டமாக பார்த்தோம் என்றால் இதைவிட எளிமையான கேள்வி ஒன்று இருக்கவே முடியாது. ஆசான் என்றால் எளிமை. और कोई सवाल, வேறு எந்த கேள்வியுமே இருக்க முடியாது. பச்சா इसका समाधान कर सकता है, சிறு குழந்தை கூட இதற்கு பதில் கூறிவிடும், இதற்கு சமாதானம் கூறிவிடும். சமாதான் என்பதற்கு சொல்யூஷன், விடை என்ற பொருளும் உள்ளது. தமிழில் சமாதானம் என்றால் சமாதானப்படுத்துதல், கன்சோல் என்று சொல்வோம். இந்தியில் சமாதான் என்பது சொல்யூஷன், அதற்கான விடை. लेकिन जरा गौर से देखे तो प्रश्न इतना आसान नहीं जान पड़ता. ஆனால் சற்று கவனமாக பார்த்தால் இந்த கேள்வி இவ்வளவு எளிதாக தோன்றவில்லை. ஜான் நஹி படுத்தா தோன்றவில்லை. गौर से देखे என்றால் கவனமாக பார்த்தால், கூர்ந்து பார்த்தால். क्या कोट पतलून पहनना, टाई हैट कॉलर लगाना, मेज पर बैठकर खाना खाना, दिन में 13 बार कॉफ़ी या चाय पीना और सिगरेट पीते हुए चलना सभ्यता है. அவர் கேட்கின்றார், எதெல்லாம் கலாச்சாரம், எதெல்லாம் அடையாளங்கள் என்று அவர் சிலர் உதாரணங்களை கொடுக்கின்றார். கோட் பத்லூன் பெஹன்னா, கோட் மற்றும் பேண்ட், பத்லூன் என்றால் பேண்ட், பெஹன்னா அணிந்து கொள்ளுதல், டை ஹேட் காலர் லகானா டை போட்டுக்கொள்ளுதல், ஹேட் என்றால் ஹேட் ஆங்கில சொல், ஹேட் அணிந்து கொள்ளுதல், தொப்பி அணிந்து கொள்ளுதல், காலர் போட்டுக்கொள்ளுதல், இதெல்லாம் சபியதாவா, கலாச்சாரமா? மேஸ் பர் பைட்கர் கானா கானா, மேஜையில் அமர்ந்து சாப்பிடுவது. दिन में 13 बार காஃபி या சாய் பீனா, ஒரு நாளுக்கு 13 முறைகள் காபி டீ குடிப்பது. और சிகரெட் பீத்தே ஹுயே சல்னா, சிகரெட் பிடித்து கொண்டே நடந்து செல்வது. இதெல்லாம் கலாச்சாரமா, இதெல்லாம் அடையாளமா? கபி நஹி, இல்லை, ஒருபொழுதும் இல்லை. சபியதா कोई और ही चीज़ है, கலாச்சாரம் என்பது வேறு ஏதோ ஒரு பொருள். उसका देह से उतना संबंध नहीं जितना मन से, அது உடலுடன் சம்பந்தப்பட்டதல்ல, மனதுடன் சம்பந்தப்பட்டது ஒரு விஷயமாகும். உத்னா சம்பந்த நகி, அந்த அளவு சம்பந்தம் இல்லை அதற்கு உடலுடன், மனதுடன் தான் அதற்கு சம்பந்தம். அடுத்த பத்தி, मेरे इने गिने मित्रों में एक राय रतन किशोर भी हैं. எனக்கு மிகவும் குறைவான நண்பர்கள். இனே கினே என்றால் எண்ணக்கூடிய, கவுண்ட் செய்யக்கூடிய நண்பர்களில் ராய் ரத்தன் கிஷோர் என்பவரும் ஒருவர். आप बहुत ही सहृदय, बहुत ही उदार, बहुत अधिक शिक्षित और एक बड़े ओहदेदार हैं. அவர் மிகவும் बहुत ही सहृदय, மிகவும் நல்ல மனம் கொண்டவர், बहुत ही उदार, பெருந்தன்மை கொண்டவர், உதார் என்றால் பெருந்தன்மை, மேக்னானிமஸ், बहुत अधिक शिक्षित, நிறைய படித்தவர், और एक बड़े ஓஹதே என்றால் பதவி, அதை கூட தமிழில் கூட ஹோதா என்போம், கேட்டிருக்கிறீர்களா? இந்த ஹோதா என்ற சொல் ஹிந்தியின் ஓஹதா என்ற சொல்லில் இருந்து வந்தது. ஓஹதேதார் என்றால் பெரிய பதவியில் இருப்பவர். बहुत अच्छा वेतन पाने पर भी उनकी आमदनी खर्च के लिए काफ़ी नहीं होती. நிறைய சம்பளம் வாங்குகின்றார், இருந்தாலும் அவரது வருமானம் அவரது செலவிற்கு போதுமானதாக இருப்பதில்லை. ஆம்தனி என்றால் இன்கம், வருமானம், खर्च என்றால் செலவு. காஃபி நெஹி ஹோத்தி,
போதுமானதாக இல்லை. வேதன் என்பதற்கும் சம்பளம் என்பது பொருள். ஆம்தனி என்றால் வருமானம், वेतन என்பது சம்பளம். एक चौथाई वेतन बंगले ही की भेंट हो जाता है. एक चौथाई वेतन சம்பளத்தின் கால் பங்கு. एक चौथाई என்றால் கால் பங்கு. बंगले ही की भेंट हो जाते हैं. பங்களாவிற்கே அவர் இருக்கும் வீட்டிற்கே செலவாகி விடுகின்றது. भेंट हो जाती என்றால் அதற்கே வழங்கப்பட்டு விடுகின்றது, அதற்கே கொடுக்கப்பட்டு விடுகின்றது என்பது பொருள். भेंट என்ற சொல்லுக்கு பரிசாக கொடுத்தல் என்ற ஒரு பொருள் உள்ளது. பட் இங்கே இது அதற்கே செலவாகி விடுகின்றது என்று அர்த்தம் கொள்ள வேண்டும். इसलिए आप बहुत चिंतित रहते हैं. அதனால் எப்பொழுதும் கவலையாகவே இருந்தார் அவர். चिंतित रहते हैं, கவலையாகவே இருந்து கொண்டு இருக்கின்றார். रिश्वत तो नहीं लेते, कम से कम मैं नहीं जानता, हालांकि कहने वाले कहते हैं. रिश्वत என்றால் லஞ்சம். லஞ்சம் அவர் வாங்குவதில்லை, குறைந்தபட்சம் எனக்கு தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் பல பேர் கூறுகின்றார்கள். ஹாலாங்கி என்றால் இன்ஃபேக்ட், சொல்லப்போனால் பல பேர் கூறுகின்றார்கள் அவர் லஞ்சம் வாங்குகின்றார் என்று. எனக்கு தெரியாது. लेकिन इतना जानता हूँ कि वो भत्ता बढ़ाने के लिए दौरे पर बहुत रहते हैं, यहाँ तक कि इसके लिए हर साल बजट की किसी दूसरी मद से रुपये निकालने पड़ते हैं. ஆனால் எனக்கு இந்த அளவு தெரியும், தனது அலவன்ஸை பெருக்கிக் கொள்வதற்காக அடிக்கடி டூரில் சென்று விடுவார். எந்த அளவு டூரில் செல்கின்றார் என்றால், இதற்கான செலவை சமாளிப்பதற்காக அலுவலகத்தின் பட்ஜெட்டில் பல அட்ஜஸ்ட் செய்ய வேண்டி இருக்கும். அதாவது அலுவலகத்தில் ஒவ்வொரு வருடமும் பட்ஜெட் போடுவார்கள். இதற்கு இவ்வளவு செய்ய வேண்டும், இதற்கு இவ்வளவு செலவு செய்ய வேண்டும் என்று பல பகுதிகளாக பிரித்து பட்ஜெட் போடுவார்கள். அதே போல் டூரில் செல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு குறிப்பிட்ட தொகையை பட்ஜெட்டில் வைத்திருப்பார்கள். அந்த தொகையை மீறி இவர் செலவு செய்யும்படியாக இருக்கும். அப்பொழுது மற்றவைகளுக்காக எவ்வளவு ஒதுக்கி இருக்கின்றார்களோ அதிலிருந்து இந்த டூர் செல்வதற்கு தொகையை எடுத்துக்கொள்வார். அந்த அளவுக்கு இவர் டூர் செல்வார். டூர் செல்வது என்றால் பெரிய பெரிய அதிகாரிகள் பல இடங்களுக்கு சென்று அங்கே என்ன வேலை நடக்கின்றது என்று இன்ஸ்பெக்ட் செய்வார்கள், பரீட்சை செய்வார்கள். இதைத்தான் தௌரா என்று கூறுவோம். அலுவலகங்களில் இந்த சொல் அடிக்கடி பயன்படுத்தப்படுகின்ற சொல். ஆங்கிலத்தில் டூர் என்போம். பெரிய அதிகாரிகள் செல்வார்கள். இவரும் அப்படி செல்வார், அளவுக்கு மீறி செல்வார். அதற்குரிய செலவை மற்ற விஷயங்களிலிருந்து அட்ஜஸ்ட் செய்து எடுத்துக்கொள்வார். उनके अफसर कहते हैं, इतने दौरे क्यों करते हो? तो जवाब देते हैं, इस जिले का काम ही ऐसा है कि जब तक खूब दौरे न किए जाते रियाया शांत नहीं रह सकती. लेकिन मज़ा तो यह है कि राय साहब उतने दौरे वास्तव में नहीं करते जितने कि आप अपने रोज़नामचे में लिखते हैं. ஆனால் வேடிக்கை என்னவென்றால், ராய் சாஹப் தனது டைரியில் எழுதும் அளவிற்கு டூரிங் செல்வதே இல்லை. ரோஸ்நாம்சே என்றால் அவருக்கு என்று வைத்து கொண்டிருக்கும் டைரி. தினமும் பெரிய அதிகாரிகள் என்றால் அவர்கள் ஒரு டைரி வைத்திருப்பார்கள். அதில் இன்று இந்தந்த வேலை செய்ய வேண்டும், இந்த இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்றெல்லாம் எழுதி வைத்திருப்பார்கள். அவர் தன் டைரியில் எழுதி வைத்திருக்கும் அளவிற்கு அவர் போகவே மாட்டார். வாஸ்தவமே நெஹி கர்த்தே, உண்மையாக அவர் செல்வதே இல்லை. உன்கே படாவ் ஷஹர் சே 50 மீல் பர் ஹோத்தே ஹேன். அதாவது அவர்கள் எல்லாம் ஒரு குழுவாக செல்வார்கள். குழுவாக சென்று அங்கு இருந்து கொண்டு அக்கம்பக்கத்தில் என்ன வேலை நடக்கின்றது என்பதை இன்ஸ்பெக்ட் செய்வார்கள். அப்படி குழுவாக செல்லும்போது ஒரு இடத்தை அமைத்திருப்பார்கள். அதற்கு படாவ், இருக்கும் இடம், நிச்சயம் செய்யப்பட்ட இடம் என்று கூறப்படுகின்றது. அங்கு எல்லோரும் தங்கி வேலை பார்ப்பார்கள். அந்த தங்கும் இடம் நகரத்திலிருந்து 50 மைல் தொலைவில் இருக்கும். खेमे वहाँ ही गड़े रहते हैं. அங்கு தான் டென்ட் அமைக்கப்பட்டிருக்கும், அங்கு போடப்பட்டிருக்கும். கேம்ப் கே அமலே வஹா படே रहते हैं. அந்த கேம்ப் அந்த குழுவில் இருக்கும் மற்ற வேலையாட்கள், அவரது அடியில் பணிபுரிபவர்கள், அலுவலகத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லோரும் அந்த இடத்தில் வந்து தங்கி இருப்பார்கள். அங்கேயே காத்து கிடப்பார்கள். இவருக்காக இவர் வருவார் என்று காத்திருப்பார்கள்.
और राय साहब घर पर मित्रों के साथ गपशप करते रहते हैं. ஆனால் இவர் தன் வீட்டில் இருந்து கொண்டு நண்பர்களுடன் அரட்டை அடித்து கொண்டு இருப்பார். गपशप करते रहते हैं என்றால் அரட்டை அடித்து கொண்டு இருப்பார். पर किसकी मजाल है कि राय साहब की नेक नियति पर संदेह कर सके. ஆனால் ராய் சாஹபுடைய நேர்மையை பற்றி கேள்வி கேட்க யாருக்கு தைரியம் இருக்கின்றது, யாருக்கு அந்த அளவு துணிச்சல் இருக்கின்றது. கிஸ்கி மசால் ஹே என்றால் எந்த துணிச்சல் இருக்கின்றது, யாருக்கு அந்த துணிவு இருக்கின்றது என்பது பொருள். யாரும் அவரது நேர்மையை பற்றி கேள்வியை கேட்க முடியாது. उनके सभ्य पुरुष होने में किसी को शंका नहीं हो सकती. அவர் கலாச்சாரம் மிகுந்த மனிதர், நாகரிகமான மனிதர், கல்ச்சர்டு பர்சன் என்பதில் யாருக்கும் சந்தேகமே இருக்க முடியாது. இங்கு கேலியாக கூறியிருக்கின்றார் நமது எழுத்தாளர். एक दिन मैं उनसे मिलने गया. ஒரு நாள் நான் அவரை சந்திக்க சென்றேன். उस समय वे अपने घसियारे दमड़ी को ढांट रहे थे. घसियारे என்றால் புல்லெல்லாம் வெட்டி சரி செய்பவர், புல் வெட்டுபவர், புல் வெட்டி கொண்டு வருபவர் என்று கூறலாம். தம்டி, அவரது பெயர் தம்டி. தன் வீட்டில் இருந்த புல்வெட்டும் தம்டி என்ற ஒரு வேலையாளை அவர் திட்டிக் கொண்டிருந்தார். டான்ட் ரஹேத்தே என்றால் மிரட்டி கொண்டிருந்தார், திட்டிக் கொண்டிருந்தார் என்பது பொருள். தம்டி ராத் தின் கா நௌகர் தா, லேக்கின் கர் ரோட்டி खाने जाया करता. தம்டி என்பவர் அவரது வீட்டில் இரவும் பகலும் வேலை செய்யும் வேலையாள். ஆனால் சாப்பிடுவதற்கு மட்டும் வீட்டிற்கு சென்று வருவார். खाने ரோட்டி खाने घर जाया करता, சாப்பிடுவதற்கு வீட்டுக்கு சென்று வருவார். उसका घर थोड़ी ही दूर पर गांव में था. அவனது வீடு சற்று தொலைவில் கிராமத்தில் இருந்தது. थोड़ी ही दूर पर, சற்று தொலைவில். कल रात को किसी कारण से यहाँ न आ सका था, इसलिए डांट पड़ रही थी. நேற்று இரவு ஏதோ காரணத்தினால் அவனால் வர முடியவில்லை. அதனால் இவர் ராய் சாஹப் அவனை திட்டிக் கொண்டிருந்தார், மிரட்டி கொண்டிருந்தார். டாண்ட் பட் ரஹி தி, அவனுக்கு திட்டு விழுந்து கொண்டு இருந்தது. ராய் சாஹப், ஜப் ஹம் तुम्हें रात दिन के लिए रखे हुए हैं तो तुम घर क्यों रहे, कल के पैसे कट जाएंगे. ராய் சாஹப் கூறினார், உன்னை நான் இரவு பகலுக்காக என்று வைத்து கொண்டிருக்கின்றேன், அப்பொழுது ஏன் நீ வீட்டுக்கு சென்றாய்? நேற்றைய சம்பளத்தை உனக்கு நான் கொடுக்கப் போவதில்லை, அதை நிறுத்திவிடப் போகின்றேன் என்று கூறினார். दमड़ी, हुजूर एक मेहमान आ गए थे, इसी से न आ सका. दमड़ी கூறினார், ஹுசூர், எஜமானரே, ஒரு விருந்தாளி வந்து விட்டார், அதனால் தான் என்னால் வர முடியவில்லை. மெஹமான் என்றால் விருந்தாளி. ராய் சாஹப், தோ கல்கே பைசே உசி மெஹமான் से ले लो. அப்படி என்றால் நேற்றைய காசை நீ அந்த விருந்தாளியிடமே வாங்கிக்கொள் என்று கூறினார். दमड़ी, सरकार अब कभी ऐसी खता न होगी. இனிமேல் இப்படிப்பட்ட தவறு நடக்காது. ஹதா என்றால் தவறு, குற்றம். இப்படிப்பட்ட குற்றம் இனிமேல் நடக்காது. நஹி ஹோகி, நடக்காது. ராய் சாஹப், பக் பக் மத் கரோ, எதையாவது உளறி கொண்டிருக்காதே, போ என்று கூறினார். தம்டி, ஹுசூர், அவன் எஜமானரே என்று கேட்டுக்கொண்டிருந்தான். அதற்குள் ராய் சாஹப், 2 ரூபாய் ஜுர்மானா, உனக்கு 2 ரூபாய் பனிஷ்மெண்ட், தண்டனை, அபராதம். ஜுர்மானா என்றால் அபராதம், அபராதம் செலுத்த வேண்டும், 2 ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும் என்று கூறிவிட்டார். தம்டி ரோத்தா ஹுவா சலா கயா, தம்டி அழுது கொண்டே சென்று விட்டான். ரோசா பக்ஷானே ஆயாத்தா நமாஸ் கலே படுகை, இது ஒரு பழமொழி. ரோசா பக்ஷானே ஆயாத்தா நமாஸ் கலே படுகை என்பது ஒரு பழமொழி. அதாவது ஏதாவது ஒரு வேலை செய்ய வேண்டாம் என்று நாம் நினைத்து கொண்டிருந்தோம், ஆனால் அதற்கு பதிலாக 2 பங்கு வேலை செய்யும்படியாக ஆகிவிட்டது என்றால் அப்பொழுது இந்த பழமொழியை பயன்படுத்துவார்கள். ரோசா பக்ஷானே ஆயாத்தா நமாஸ் கலே படுகை, அதாவது நமாஸ் படிக்க வேண்டாம் என்று சற்று சோம்பேறித்தனப்பட்டாராம். இல்லை, நீ ரோசாவும் எடுத்துக்கோ, ரோசா என்றால் விரதம் இருத்தல், அதுவும் சேர்ந்து செய்ய வேண்டும் என்று கூறிவிட்டார்களாம். அப்படி ஒரு வேலைக்கு 2 வேலையாக ஆகுதல், இதைத்தான் இங்கு ரோசா பக்ஷானே ஆயாத்தா நமாஸ் கலே படுகை என்று கூறுவார்கள். 2 ரூபாய் ஜுர்மானா டுக் கயா, 2 ரூபாய் அபராதம் வேற
செலுத்த வேண்டும். खता यही थी कि बेचारा कसूर माफ़ करना चाहता था, माफ़ कराना चाहता था. खता यही थी कि बेचारा கசூர் மாஃப் கரானா சாத்தாத்தா. பாவம், அவன் என்ன விரும்பினான் என்றால் தனது குற்றத்தை கூறிவிட்டால் மன்னித்து விடுவார் என்று அவர் நினைத்து கொண்டு நேரே தான் செய்த குற்றத்தை கூறியிருக்கின்றான். ஆனால் இப்படி ஆகிவிட்டது. ஹதா என்றால் குற்றம், அதுதான் அவன் செய்த தவறு. கூறியிருக்கக்கூடாது. அதைத்தான் இங்கு எழுத்தாளர் கூறுகின்றார். கதா எஹி திக்கி பேச்சாரா கசூர் மாஃப் கரானே சாத்தாத்தா. மன்னித்து விடுவார் என்று அவன் சொல்ல வந்திருக்கின்றான், அதற்கு பதிலாக இப்படி ஆகிவிட்டது. ये एक रात को गैर हाजिर होने की सज़ा है. ஒரே ஒரு இரவு அவன் வராமல் இருந்ததற்கு இந்த தண்டனை. गैर हाजिर என்றால் ஆப்சென்ட், வராமல் இருத்தல். बेचारा दिन भर का काम कर चुका था, रात को यहाँ सोया न था. उसका ये दंड और घर बैठे बत्ते उड़ाने वालों को कोई नहीं पूछता, कोई दंड नहीं देता. இரவு முழுவதும் நாள் முழுவதும் வேலை செய்து முடித்து விட்டான், இரவு இங்கு தூங்கவில்லை, அவ்வளவுதான். அதற்கு இந்த தண்டனை. ஆனால் வீட்டில் இருந்து கொண்டே அலவன்ஸ் வாங்கி கொள்கின்றார்கள், நிறைய அலவன்ஸ் வாங்கி கொள்கின்றார்கள். அதை யாரும் கேட்பதில்லை, அதற்கு எந்த தண்டனையும் கொடுப்பதில்லை என்று எழுத்தாளர் வருத்தப்பட்டு கூறுகின்றார். दंड तो मिले और ऐसे मिले कि ज़िंदगी भर याद रहे, पर पकड़ना तो मुश्किल है. தண்டனை கிடைத்து விட்டது, வாழ்க்கை முழுவதும் ஞாபகம் வைத்து கொள்ளக்கூடிய அளவிற்கு, வாழ்க்கை முழுவதும் நினைவு இருக்கக்கூடிய அளவிற்கு தண்டனை கிடைத்து விட்டது. ஆனால் இது தானே அவர் இதை கண்டுபிடித்திருக்க மாட்டார். பக்கட்னா தோ முஷ்கில் ஹே, பிடித்திருப்பது கஷ்டம். இவனே போய் கூறிக்கொண்டார், நான் இரவு வரவில்லை என்று கூறிக்கொண்டார். அதனால் தான் இந்த பிரச்சனை. பக்கட்னா தோ முஷ்கில் ஹே, பிடிப்பது கஷ்டம். இப்படியும் கொள்ளலாம். மற்றொரு முறையாக யோசித்து दमड़ी भी होशियार होता तो ज़रा रात रहे आकर कोठरी में सो जाता. இங்கே இறந்த காலம் கண்டிஷனல் பாஸ்ட் என்று கூறுவார்கள். அது இந்த வாக்கியத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. நிபந்தனைக்குரிய இறந்த காலம் அது இந்த வாக்கியத்தில் உள்ளது. दमड़ी भी होशियार होता तो ज़रा रात रहे आकर कोठरी में सो जाता. தமடி கூட புத்திசாலியாக இருந்திருந்தான் என்றால் சற்று இரவு இன்னும் மீதி இருக்கும் பொழுதே அறைக்கு தூங்கியிருப்பான். விடியற் காலையிலேயே அவன் தூங்கி இருக்கலாம், யாரும் கண்டுபிடித்திருக்க மாட்டார்கள். ஆனால் இவனுக்கு அப்படி செய்ய தெரியவில்லை. ஹோஷியார் ஹோத்தா தோ, இருந்திருந்தால் இப்படி நடந்திருக்கும் என்று கூறுகின்றோம் அல்லவா, அதுதான் நிபந்தனைக்குரிய இறந்த காலம் என்று கூறப்படுகின்றது. அது இந்த வாக்கியத்தில் உள்ளது, அதை கவனித்து கொள்ளவும். ஜரா ராத் ரஹே, சற்று இரவு இருக்கும் பொழுதே ஆக்கர் கோட்ரியுமே சோஜாத்தா, அறையில் தூங்கி இருப்பான். பிர் கிசே கபர் ஹோத்தி கி ஓ ராத் கஹா ரஹா, யாருக்கு தெரியும் அவன் இரவில் எங்கே இருந்தான் என்பது யாருக்கு தெரியும்? அவன் பாட்டுக்கும் நிச்சயமாக நிம்மதியாக தூங்கி இருக்கலாம். அப்படி அவன் செய்யவில்லை, அது அவனுக்கு தெரியவில்லை. பர் கரீப் இத்தனா சண்ட் ந தா, ஆனால் இந்த ஏழைக்கு அவ்வளோ புத்திசாலித்தனம் இல்லை, சாமர்த்தியம் இல்லை. சண்ட் ந தா, அவ்வளவு சாமர்த்தியமானவன் அல்ல. அடுத்த பத்தி. दमड़ी के पास कुल 6 बिस्वा ज़मीन थी. தமடியிடம் மொத்தம் 6 ஏக்கர். பிஸ்வா என்றது ஒரு அளவு, தமிழில் ஏக்கர் என்றெல்லாம் கூறுகின்றோம் அல்லவா, ஒரு காணி என்று கூறுகின்றோம். அதுபோல் பிஸ்வா என்பது ஒரு அளவு. அந்த அளவு நிலம் இருந்தது அவனிடம். ज़मीन थी, நிலம் இருந்தது. पर इतने ही प्राणियों का खर्च भी था, ஆனால் அந்த அளவுக்கு மனிதர்களும் இருந்தார்கள் அவனது வீட்டில், அந்த அளவுக்கு செலவும் இருந்தது. उसके 2 लड़के 2 लड़कियां और स्त्री सब खेती में लगे रहते थे, फिर भी पेट भर की रोटियां मयस्सर नहीं होती थी. அவனுக்கு 2 பிள்ளைகள், 2 பெண்கள், மனைவி, இத்தனை பேர். சப் खेती में लगे रहते थे, எல்லோரும் வயலில் எப்பொழுதும் வேலை செய்து கொண்டே இருந்தார்கள், வயலில் தான் இருந்தார்கள். லகே रहते थे என்றால் அதிலேயே ஈடுபட்டு இருந்தார்கள், வயலிலேயே ஈடுபட்டு இருந்தார்கள். பிர்பி, இருந்தாலும்
पेट भर की रोटियां मयसर नहीं होती थी. ஆனால் வயிறு நிறைய சாப்பாடு தான் கிடைப்பதில்லை. மயசர் ஹோனா என்றால் கிடைத்தல், மில்னா என்பது அர்த்தம். இவ்வளவு செய்தும் அவர்களுக்கு வயிறு நிரம்ப உணவு கிடைக்கவில்லை. இத்தினி ஜமீன் கியா சோனா உகல் தேத்தி, இந்த அளவு நிலம் என்ன தங்கத்தையா கொடுத்து விடும், தங்கத்தையா விளைவிக்கும்? சோனா உகல்னா என்றால் தங்கம் விளைவித்தல், தங்கமா விளைவிக்கும்? अगर सब घर से निकलकर मजदूरी करने लगते तो आराम से रह सकते थे, लेकिन मौरूसी किसान मजदूर कहलाने का अपमान न सह सकता था. अगर सब घर से निकलकर எல்லோரும் வீட்டிலிருந்து கிளம்பி மஸ்தூரி கர்னே லக்தே, எங்கேயாவது சென்று கூலிக்கு வேலை செய்யலாம். மஸ்தூரி என்றால் கூலிக்கு வேலை செய்தல். கிராமங்களில் செய்வார்கள், ஒரு நாளுக்கு இவ்வளவு கூலி என்று செய்வார்கள். அப்படி செய்யலாம். அப்படி செய்தால் ஆராம் சே ரஹ சக்தே தே, நிம்மதியாக வாழலாம். லேக்கின் மௌரூசி கிசான், பரம்பரையாக குடியானவனாக இருப்பவன், பரம்பரையாக விவசாயியாக இருப்பவன், மஸ்தூர் கெஹலானே கா अपमान न सह सकता था. மஸ்தூர் கெஹலானே கா अपमान न सह सकता था. மஸ்தூர், தன்னை கூலியால் என்று சொல்வதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியாது. நிலத்தில் வேலை செய்து அது நஷ்டமானாலும் பரவாயில்லை, தன்னை குடியானவன் என்று சொல்லிக்கொள்வதில்தான் அவன் பெருமைப்படுவானே ஒழிய, எங்கேயாவது கூலி செய்து தன்னை கூலியாள் என்று யாராவது கூப்பிடுவதை அவன் விரும்ப மாட்டான், தனது அவமானமாக நினைப்பான். இங்கு எழுத்தாளர் குடியானவர்களை பற்றி, விவசாயிகளை பற்றி மிகவும் உயர்வாக கூறுகின்றார். इस बदनामी से बचने के लिए 2 बैल बांध रखे थे. இந்த கெட்ட பெயரிலிருந்து தன்னை காத்து கொள்வதற்காக வீட்டில் 2 காளைகளை அவன் வைத்திருந்தான். சாதாரணமாக அந்த காலத்து விவசாயிகள் நிலம் சிறிது வைத்திருப்பார்கள். 2 காளைகள் அவரது வீட்டில் நிச்சயமாக இருக்கும். அதெல்லாம் அவரது ஸ்டேட்டஸ் சிம்பல் என்பார்கள். அதெல்லாம் தான் அவர்களுக்கு கௌரவம். எனவே நமது தமுடியும் தன் வீட்டில் 2 காளைகளை வைத்திருந்தான். 2 बैल बांध रखे थे, கட்டி வைத்திருந்தான். उसके वेतन का बड़ा भाग बैलों के दाने चारे में ही उड़ जाता था. அவனுக்கு கிடைக்கும் சம்பளத்தில் பெரிய பகுதி இந்த காளைகளுக்கு தானியங்கள் மற்றும் மேய்வதற்கான பொருட்களை வாங்கி கொடுப்பதிலேயே செலவழிந்து விட்டது. தானே சாரே என்றால் தானியங்களும், சாரா என்றால் மேயும் பொருட்கள், புல் போன்ற பொருட்கள். அவற்றை வாங்குவதிலேயே அவனது சம்பளத்தின் பெரும்பகுதி கழிந்துவிட்டது. உடுஜாத்தாத்தா, உடுஜாத்தாத்தா என்றால் அப்படியே பறந்து போய்விடும், அவ்வளவு செலவாகிவிடும் என்பது பொருள். ये सारी तकलीफ़ें मंजूर थी, पर खेती छोड़कर मजदूर बन जाना मंजूर न था. ये सारी तकलीफ़ें मंजूर थी, இந்த கஷ்டங்கள் எல்லாம் அவன் ஒத்துக்கொள்வான். மன்சூர் என்றால் ஒத்துக்கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல். ஆனால் வயலை விட்டுவிட்டு மற்றொரு இடத்தில் சென்று கூலி வேலை செய்வது அவனுக்கு ஒப்புதலுக்கு இல்லை, அவனால் அதை ஒத்துக்கொள்ள முடியாது. खेती छोड़कर என்றால் விவசாயத்தை விட்டுவிட்டு. किसान की जो प्रतिष्ठा है वो कहीं मजदूर की हो सकती है, चाहे रुपया रोज़ ही क्यों न कमाएं. किसानी के साथ मजदूरी करना इतने अपमान की बात नहीं. द्वार पर बंधे हुए बैल उनकी मान रक्षा किया करते हैं, पर बैलों को बेचकर फिर कहाँ मुँह दिखलाने को जगह रह सकती हैं. किसान की जो प्रतिष्ठा है, குடியானவனுக்கு மரியாதை என்பது கஹி மஸ்தூர் கி ஹோ சக்தி ஹே, அது கூலி வேலை செய்வதனால் கிடைத்து விடுமா? சாஹே ருப்பியா ரோஸி கியோன கமாயே, தினமுமே கூலிக்கு சென்றால் தினமுமே பணம் கிடைக்கும், தினமுமே காசு கிடைக்கும். இருந்தாலும் இந்த குடியானவனாக விவசாயியாக இருப்பதில் இருக்கும் அந்த ஒரு மரியாதை கூலி வேலை செய்வதில் கிடைக்குமா என்று அவன் யோசித்தான். किसानों के साथ मजदूरी करना इतने अपमान की बात नहीं. किसानी के साथ मजदूरी करना इतने अपमान की बात नहीं. தனது வேலையில், தனது நிலத்தில் வேலை செய்யும்பொழுது அங்கு நிறைய வேலைகளை किसानी के साथ मजदूरी करना इतने अपमान की बात नहीं है.
தனது விவசாய வேலையும் செய்து கொண்டு மற்ற வேலைகளை செய்வது அவ்வளவு அவமானம் இல்லை. ஆனால் விவசாயத்தை விட்டுவிட்டு கூலி வேலை செய்வது, மற்ற வேலை செய்வது என்பது குடியானவனுக்கு ஒரு அவமானமான விஷயம். द्वार पर बंधे हुए बैल उसकी मान रक्षा किया करते हैं. வாசலில் காளை மாடுகளை கட்டி வைத்திருந்தால் அது அவனது மரியாதையை காக்கும். மான ரக்ஷா கியா கர்த்தே ஹே, அவனது மானத்தை காப்பாற்றி வரும். கியா கர்த்தே ஹே, காப்பாற்றி வரும். पर बैलों को बेचकर फिर कहाँ मुँह दिखलाने को जगह रह सकती है. ஆனால் இந்த காளைகளை விற்றுவிட்டால் வெளியில் சென்று முகத்தை காட்ட முடியாது. मुँह दिखलाने को जगह रह सकती है, எங்கும் போய் எந்த இடத்தில் கொண்டு மூஞ்சியை காட்டுவது. வாசலில் காளைகள் கட்டப்பட்டு இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் அவனுக்கு மரியாதை. இந்த பத்தியில் பிரேம்சந்த் குடியானவர்களை பற்றி, விவசாயிகளை பற்றி மிகவும் அற்புதமாக கூறுகின்றார். திருவள்ளுவரும் அப்படித்தானே கூறினார். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று கூறினார் அல்லவா? அதைத்தான் இங்கும் அவர் கூறுகின்றார், பிரேம்சந்தும் கூறுகின்றார். சரி, அடுத்து பார்க்கலாம். एक दिन राय साहब दमड़ी को सर्दी से कांपते देखकर बोले, कपड़े क्यों नहीं बनवाया. एक दिन राय साहब दमड़ी को सर्दी से कांपते देखकर बोले, कपड़े क्यों नहीं बनवाता, काम क्यों रहा है. ஒரு நாள் ராய் சாஹப் தமடியை பார்த்து கேட்டார். அவன் குளிரில் நடுங்கி கொண்டிருந்தான். சர்தீசே காம்ப்தே தேக்கர், அவன் குளிரில் நடுங்கி கொண்டிருந்ததை பார்த்து கேட்டார். கப்டே கியோ நஹி பன்வாத்தா, ஏன் ஏதாவது துணி தைத்து கொள்ளக்கூடாதா, துணி செய்து கொள்ளக்கூடாதா. காம் கியோ ரஹா ஹே, எதற்காக இப்படி நடுங்கி கொண்டு இருக்கின்றாய் என்று கேட்டார் தம்டி. அதற்கு தம்டி கூறினான், சர்க்கார் पेट की रोटी तो पूरी ही नहीं पड़ती, कपड़े कहाँ से बनवाऊँ. வயிற்று பாட்டுக்கே சரியாக இருக்குங்க, துணிகளெல்லாம் எங்கேருந்து செய்கிறது என்று அவன் கேட்டான். பேட்கி ரோட்டி தோ பூரி நெகி படுத்தி, வயிற்றுக்கே சரியாக இருக்கின்றதே, அதுவே சரியாக நமக்கு வயிறு ரொம்ப மாட்டேன் என்கின்றதே, அப்படி இருக்கும்போது துணிக்கு நான் எங்கு செல்வேன், எப்படி செய்வேன் என்று கேட்டான். ராய் சாஹப், बैलों को बेच क्यों नहीं डालता, सैकड़ों बार समझा चुका, लेकिन न जाने क्यों इतनी मोटी सी बात तेरी समझ में नहीं आती. ராய் சாப் கேட்டார், बैलों को बेच क्यों नहीं डालता, ஏன் அந்த காளைகளையெல்லாம் விட்டுவிடக்கூடாதா. सैकड़ों बार समझा चुका, எவ்வளவு முறை, 100 முறை உனக்கு விளக்கி ஆயிற்று. लेकिन न जाने क्यों इतनी मोटी सी बात तेरी समझ में नहीं आती, இவ்வளவு பெரிய விஷயம், இவ்வளவு எல்லோருக்கும் புரியக்கூடிய விஷயம் உனக்கு புரிய மாட்டேன் என்கிறது, அதுதான் எனக்கு தெரியவில்லை. நான் ஜானே, ஏன் என்று புரியவில்லை. அதற்கு தம்டி சொன்னான். தம்டி, सरकार बिरादरी में कहीं मुंह दिखाने लायक न रहूँगा, लड़की की सगाई न होने पाएगी, ठाट बाहर कर दिया जाऊँगा. அவன் கூறினான், தம்டி கூறினான், எஜமானரே, நான் காளைகளை விட்டுவிட்டால் எனது குடும்பத்தில் முகம் காட்ட முடியாது. பிராதரி என்றால் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள், உறவினர்கள், அவர்களுக்கு நான் எந்த முகத்தை காட்டுவேன். லக்கடிக்கு சகாயி ந ஹோனே பாயகி, சகாயி என்றால் நிச்சயம் செய்தல், பெண்ணுக்கு வரன் நிச்சயம் செய்ய முடியாது. காளையெல்லாம் இல்லாவிட்டால் குடியானவனுக்கு மரியாதையே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழல். அப்படி இருக்கும்பொழுது நான் இந்த காளைகளை எப்படி விற்பேன். டாட் பாகர் கர் தியா ஜாவுங்கா, என்னை எல்லோரும் அப்புறப்படுத்தி விடுவார்கள் என்று அவன் கூறினான். தம்டி கூறினான். அதாவது பரம்பரையாக வருகின்ற சில மரியாதைகளையும் மதிப்புகளையும் அவன் காப்பாற்றி வருகின்றான். அதைத்தான் இங்கு எழுத்தாளர் தம்டி மூலமாக நமக்கு தெரிவிக்கின்றார். ஆகே பிருஷ்ட சங்கியா 38, மேலே பக்கம் எண் 38. நண்பர்களே, இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து விட்டீர்களா? இந்த பாடம் பிடித்திருக்கிறது என்றால் கூடவே லைக் செய்தும் போட்டு விடுங்களேன், சரியா? இப்பொழுது இந்த மேலே பாடத்தை படிக்கலாம். இப்பொழுது இந்த பாடத்தை மேலே படிக்கலாம். राय साहब, इन्हीं हिमाकतों से तो तुम लोगों की ये दुर्गति हो रही है. ராய் சாஹப் சொன்னார், இன்ஹி ஹிமாக்கத்தும் சே, ஹிமாக்கத் என்றால் முட்டாள்தனங்கள்,
இந்த முட்டாள்தனங்களின் காரணமாகத்தான் தும் லோகோங்கி ஏ துர்கதி ஹோ ரஹி ஹை, நீங்கள் இப்படி துர்கதியில் இருக்கின்றீர்கள், கீழ்நிலையில் இருக்கின்றீர்கள். ஐசே ஆத்மியோं पर தயா கர்னா भी பாப் है, இப்படிப்பட்ட மனிதர்கள் மேல் இரக்கம் காட்டுவதே பாவம். தயா கர்னா என்றால் இரக்கம் காட்டுவதே பாவம். மேரி தரஃப் இருக்கர். அப்பொழுது நான் நின்று கொண்டிருந்தேன். எழுத்தாளர் தானும் அங்கு இருந்ததாக இந்த கதையில் சேர்த்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது என்னை பார்த்து ராய் சாஹப் கூறினார், क्यों मुंशी जी, इस पागलपन का भी कोई इलाज है? என்ன முன்ஷிஜி, இந்த பைத்தியக்காரத்தனத்திற்கு ஏதாவது மருந்து இருக்கின்றதா? இந்த பைத்தியக்காரத்தனத்திற்கு ஏதாவது மருந்து இருக்கின்றதா? இலாஜ் என்றால் மருந்து, ட்ரீட்மெண்ட், சிகிச்சை. जाड़ों मर रहे हैं, दरवाजे पर बैल ज़रूर बेचेंगे. जाड़ों मर रहे हैं, दरवाजे पर बैल ज़रूर बंदेंगे. குளிரில் செத்து கொண்டிருக்கின்றார்கள், ஆனால் வாசலில் காளை மாடு கட்டாயம் தேவை. இது என்ன இது என்று அவர் என்னிடம் அங்கலாய்த்து கொண்டார். मैंने कहा, जनाब ये तो अपनी अपनी समझ है. நான் கூறினேன், ஐயா, இது அவரவர்களது புரிதல். அவரவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை நாம் எப்படி கேட்க முடியும்? அவரவர்களுக்கு என்ன புரியுதோ அதைத்தான் அவர்கள் செய்வார்கள். அவரவர்கள் என்ன கருதுகின்றார்களோ அதைத்தான் செய்வார்கள். சமஜ் என்பதற்கு புரிந்து கொள்ளுதல், கருதுதல் என்று நாம் அர்த்தம் கொள்ளலாம். ராய் சாப், ஐசி சமஜ்கோ தூர் से ही சலாம் कीजिए. அப்படிப்பட்ட புத்திசாலித்தனத்தை நாம் தொலைவில் இருந்தே நமஸ்காரம் செய்துவிட்டு சென்று விட வேண்டும். அப்படிப்பட்ட புத்திசாலித்தனமே வேண்டாம். என்ன புத்திசாலித்தனம் இது? என்ன அறிவு இது? मेरे यहाँ कई पुश्तों से जन्माष्टमी का उत्सव मनाया जाता था. அவர் தன்னை பற்றி கூற துவங்கிவிட்டார். என்னுடைய வீட்டில் பரம்பரையாக ஜன்மாஷ்டமி உற்சவம் கொண்டாடி வந்தார்கள். ஜன்மாஷ்டமி என்பது கிருஷ்ண ஜெயந்தி என்று நாம் இங்கு கூறுவோம் அல்லவா, அதைத்தான் ஜன்மாஷ்டமி என்பார்கள். கிருஷ்ண ஜெயந்தி விழா ஒவ்வொரு வருடமும் எங்கள் வீட்டில் பெரிய அளவில் கொண்டாடப்பட்டு வந்தது. கை ஹசார் ருப்பியோं पर पानी फिर जाता था. पानी फिर जाना என்றால் செலவழித்தல், தேவையில்லாமல் செலவழித்தல் என்பது பொருள். கை ஹசார் ருப்பியே, ஆயிரக்கணக்கான ரூபாய் இந்த ஜன்மாஷ்டமி உற்சவத்தில் செலவழித்திருந்தார்கள். गाना होता था, दावतें होती थी, रिश्तेदारों को न्योते दिए जाते थे, गरीबों को कपड़े बांटे जाते थे. गाना होता था, பாட்டெல்லாம் நடக்கும். दावतें होती थी, விருந்துகள் நடக்கும். रिश्तेदारों को न्योते दिए जाते थे, உறவுகாரர்களுக்கெல்லாம் வரவேற்பு அளிக்கப்படும். न्योते என்றால் இன்விடேஷன், அவர்களை நாங்கள் வரவேற்போம். गरीबों को कपड़े बांटे जाते थे, ஏழைகளுக்கெல்லாம் துணிகளை பகிர்ந்து அளிப்போம். அப்படியெல்லாம் நடந்து கொண்டிருந்தது. இங்கு பாருங்கள், கானா என்பது ஆண்பால், எனவே ஹோத்தாத்தா என்று வந்துள்ளது. தாவத்தே அதாவது விருந்து, அது பெண்பால், அதனால் ஹோத்தீதி என்று வந்துள்ளது. ஞோதா, ஞோதா என்றால் இன்விடேஷன், வரவேற்பு, அந்த சொல் ஆண்பால் சொல், எனவே தியே ஜாத்தே தே என்று வந்துள்ளது. கப்படே என்பது ஆண்பால் சொல், எனவே பாண்டே ஜாத்தே தே என்று வந்துள்ளது. இப்படி கதைகளில் நாம் சொற்கள் ஆண்பாலா பெண்பாலா என்பதை சுலபமாக அறிந்து கொள்ள முடியும். वालिद साहब के बाद पहले ही साल मैंने उत्सव बंद कर दिया. எனது தகப்பனாருக்கு பிறகு முதல் வருடமே நான் இந்த உற்சவங்களை எல்லாம் நிறுத்திவிட்டேன். வாலித் என்றால் தகப்பனார், இது ஒரு உருது சொல். தந்தையார் இறந்த பிறகு முதல் வருடமே நான் இந்த விழாக்களை எல்லாம் நிறுத்திவிட்டேன், பந்து செய்து விட்டேன். ஃபாய்தா கியா, என்ன லாபம், இதனால் என்ன பிரயோஜனம்? मुफ्त में 4-5 हज़ार रुपये की चपत पड़ती थी. தேவையில்லாமல் 4-5 ரூபாய் வீணாகி விடுகின்றது. இதை ஏன் செய்ய வேண்டும்? சப்பத் படுத்தி என்றால் தேவையில்லாமல் போய்விடும், செலவழிந்துவிடும் என்பது பொருள். सारे कस्बे में बावेला मचा, आवाज़ें कसी गई, किसी ने नास्तिक कहा, किसी ने ईसाई बताया, लेकिन यहाँ इन बातों को क्या परवाह. இவர் இப்படி நிறுத்தினதனால், இந்த விழாக்களை உற்சவங்களை நிறுத்திவிட்டதனால்
அந்த அந்த பேட்டை முழுவதும் எல்லோரும் தூஷித்தார்கள், தவறாக கூறினார்கள். கஸ்பா என்றால் பேட்டை, அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியா என்று சொல்வோம் அல்லவா, அங்கு முழுவதும் மக்கள் கூறினார்கள். என்ன கூறினார்கள்? பாவேலா மச்சா. பாவேலா மச்சா என்றால் பைத்தியம் பிடித்ததைப் போல் மக்கள் நடந்து கொண்டார்கள். ஆவாஸை கசி கை என்றால் எல்லோரும் சேர்ந்து முழக்கமிட்டார்கள். கிசேனே நாஸ்திக் கஹா. யார் யாரோ என்னை பார்த்து நாஸ்திகன், கடவுளை நம்பாதவன் என்று கூறினார்கள். கிசினை ஈசாயி பத்தாயா. சில பேர் இவன் கிறிஸ்துவனாக ஆகிவிட்டான், கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்து விட்டான் என்று சிலர் கூறினார்கள். லேக்கின் யஹி இன் பாத்தோं की क्या परवाह. ஆனால் இங்கு இந்த விஷயங்களை பற்றி யார் கவலைப்படுவார்கள்? யாரும் கவலைப்பட மாட்டார்கள். क्या परवाह என்றால் என்ன கவலை? இதை பற்றி நான் ஏன் சட்டை செய்ய வேண்டும்? சட்டை செய்யவில்லை. ஆखिर தோடே தினோமே சாரா கோலாஹல் சாந்த் ஹோ கயா. சற்று நாட்களில் எல்லாம் அமைதியாகிவிட்டது. சில நாட்கள் எல்லோரும் கத்தினார்கள், பிறகு எல்லாம் சமாதானமாகிவிட்டது. கோலாகல் என்றால் அமர்க்களம். அஜி படி தில்லகி தீ. ரொம்ப வேடிக்கையாக இருந்தது, மிகவும் வேடிக்கையாக இருந்தது. கஸ்பே மே கிசிக்கே யஹா ஷாதி ஹோ லக்கடி முஜ்சேலே. இந்த பேட்டையில் யார் வீட்டில் திருமணம் நடந்தாலும் நான் விறகு கொடுக்க வேண்டுமாமா. என் வீட்டிற்கு வந்து விறகு கேட்பார்கள். லக்கடி முஜ்சேலே, என்னிடமிருந்து எடுத்துக்கொள்வார்களாம். எந்த வீட்டு திருமணம் என்றாலும் என்னிடம் வந்து விறகு எடுத்துக்கொள்வார்களாம். புஷ்தோசே ரஸ்ம சலி ஆத்தித்தி. பரம்பரையாக இந்த வழக்கம் நடந்து கொண்டிருந்தது. ரஸ்ம என்றால் கஷ்டம் என்று கூறுவார்கள். இந்த வழக்கம் பரம்பரையாக எங்கள் வீட்டில் நடந்து கொண்டிருந்தது. वालिद तो दूसरों से दरख्त मोल लेकर इस रस्म को निभाते थे. எனது தந்தையார் மற்றவர்களிடமெல்லாம் போய் கேட்டு கெஞ்சு கூத்தாடி இந்த வழக்கத்தை நிறைவேற்றி வந்தார். அதாவது மற்றவர்கள் வீட்டில் திருமணம் என்றால் இவர்கள் வீட்டில் வந்து விறகு கேட்பார்கள், இவர்கள் கொடுப்பது வழக்கம். இவர்களிடம் இல்லாவிட்டாலும் அவரது தந்தையார் மற்றவர்களிடம் கேட்டு வாங்கி கொடுப்பாராம், இந்த வழக்கத்தை விடக்கூடாது என்பதற்காக. ரஸ்முகோ நிபாத்தே என்றால் இந்த வழக்கத்தை பாதுகாத்து வருதல், பின்பற்றி வருதல் என்பது பொருள். தீ ஹிமாக்கத் யா நஹி. இது புத்திசாலித்தனம், இது முட்டாள்தனம் இல்லையா? தீ ஹிமாக்கத் யா நஹி என்றால் இது முட்டாள்தனம் இல்லையா என்பது பொருள். மைனே ஃபௌரன் லக்கடி தேனா பந்து கர்தியா. நான் வந்தவுடன் இந்த விறகு கொடுப்பதையெல்லாம் நிறுத்திவிட்டேன். பந்து கர்தியா, நிறுத்திவிட்டேன். இஸ்பர் भी लोग बहुत रोए धोए, लेकिन दूसरों का रोना धोना सुनूं या अपना फ़ायदा देखूं. மற்றவர்களெல்லாம் மிகவும் அழுது புலம்பினார்கள். ரோயே தோயே என்றால் அழுது புலம்பினார்கள். லேக்கின் தூசரோं का रोना धोना सुनूं, மற்றவர்கள் அழுவதை கேட்பேனா, யா அப்னா ஃபாய்தா தேக்கும், அல்லது என் லாபத்தை பார்ப்பேனா. लकड़ी से ही कम से कम 500 रुपये सालाना ही बचत हो गई. இந்த விறகு மட்டும் கொடுக்காததன் காரணமாக எனக்கு வருடத்திற்கு 500 ரூபாய் மிச்சப்பட்டது. அந்த காலத்தில் 500 ரூபாய் என்பது மிகப்பெரிய பணம். கம்சே கம் குறைந்த அளவு, 500 रुपये சாலானா. சாலானா என்றால் வருடாந்திரம். बचत हो गई, சேமிப்பாயிற்று. अब कोई भूल कर भी इन चीज़ों के लिए मुझे दिक करने नहीं आता. இப்பொழுதெல்லாம் யாரும் மறந்தும் கூட இந்த பொருட்களுக்காக என்னை தொந்தரவு செய்வதில்லை. திக் கர்னே நஹி ஆத்தே என்றால் என்னை தொந்தரவு செய்வதற்கு யாரும் வருவதில்லை. மேரே தில் மே ஃபிர் சவால் பைதா ஹுவா. இங்கு எழுத்தாளர் கூறுகின்றார், दोनों में कौन सभ्य हैं, कुल प्रतिष्ठा पर प्राण देने वाला मूर्ख दमड़ी या धन पर कुल मर्यादा की बलि देने वाला राय रतन किशोर. இங்கு கேள்வி கேட்கின்றார் எழுத்தாளர். மேரே தில் மே ஃபிர் சவால் பைதா ஹுவா. என் மனதில் மீண்டும் ஒரு கேள்வி எழுந்தது. தோனோமே கௌன் சப்ய ஹே. இந்த இருவரில் யார் கலாச்சாரம் உடையவர்கள், நாகரீகம் உடையவர்கள்? குல் பிரதிஷ்டா பர் பிரான் தேனே வாலா மூர்க்க தம்டி. தனது குல பெருமையில், குல மரியாதையில்
தன் உயிரையே கொடுக்கக்கூடிய முட்டாள் என்று கருதப்படும் தமடியா, அல்லது தன் பர் குல் மரியாதாக்கி பலி தேனே வாலே ராய் ரத்தன் கிஷோர், இல்லை என்றால் பணத்திற்காக தனது குல மரியாதையையே விற்றுவிடும் ராய் ரத்தன் கிஷோர் கலாச்சாரமுடையவரா? இந்த கேள்வி என் மனதில் எழுகின்றது. राय साहब के इजलास में एक बड़े मार्के का मुकदमा पेश था. इजलास என்றால் தீர்ப்பு கூடும், நியாயங்களை விசாரித்து தீர்ப்பு கூறுதல். அவர் தீர்ப்புகளையும் கூறி வந்தார். கிராமத்தில் பல வழக்குகளுக்கு விசாரித்து தீர்ப்பு கூறும் வேலையும் செய்து வந்தார். எனவே அவரிடம் ஒரு பெரிய மார்க்கேக்கா என்றால் குறிப்பிடும்படியான மிக முக்கியமான ஒரு வழக்கு அவரிடம் வந்தது. பேஷ்தா அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது, அவரிடம் வந்தது. ஷெஹர் கா ஏக் ரईस खून के मामले में फंस गया था. அந்த நகரத்தின் ஒரு பெரிய பணக்காரர், ரईस என்றால் மிகப்பெரிய பணக்காரர், பெரிய பதவியில் இருப்பவர். खून के मामले में फंस गया था, ஒரு கொலை வழக்கில் அவர் மாட்டிக்கொண்டு விட்டார். फंस गया था என்றால் மாட்டிக்கொண்டு விட்டார். उसकी ज़मानत लेने के लिए राय साहब की खुशामदें होने लगी. ज़मानत लेने என்றால் அவரை ஜாமீனில் எடுப்பதற்காக அவரை சேர்ந்தவர்கள், அந்த பணக்காரரை சேர்ந்தவர்கள் ராய் சாஹபை மிகவும் புகழ்ந்து உரைக்க துவங்கினர். குஷாமதே ஹோனே லகி என்றால் அவரை புகழ்ந்துரைத்தல், அவரை தாஜா செய்தல், இப்படி பல விஷயங்கள் நடந்தன. இஸ்ஸத் கி பாத்தி, இதில் முக்கியம் என்னவென்றால் அந்த பணக்காரரின் மரியாதை. இந்த கொலை வழக்கில் அவர் கொலைகாரர் என்று தீர்மானிக்கப்பட்டு விட்டால் அவரது மரியாதை போய்விடும். எனவே அந்த மரியாதைக்காக ராய் சாஹபை அவர் தாஜா செய்ய பல பேர்களை அனுப்பி வைத்தார். பல பேரும் ராய் சாஹபிடம் விண்ணப்பங்கள் செய்து கொண்டனர். ரईस साहब का हुक्म था कि चाहे रियायत बिक जाए पर इस मुकदमे में बेदाग निकल जाऊं. डालियां लगाई गई, सिफारिश पहुंचाई गई, पर राय साहब पर कोई असर न हुआ. डालियां लगाई गई என்றால் பூங்கொத்துகள் ஆகியவற்றை கொண்டு கொடுத்தல், அவர்கள் வீட்டில் சென்று வைத்தல், இப்படி போன்ற பல விஷயங்கள். சிஃபாரிஷை பहुंचाई गई, பல பேர் அதற்கு சிபாரிசுகள் செய்தார்கள், பல பேரிடமிருந்து சிபாரிசுகள் அனுப்பப்பட்டன. பர் ராய் சாப் பர் கொய் அசர் ந ஹுவா, இதை பற்றியெல்லாம் ராய் சாப் கவலையே படவில்லை, இதில் அனைத்திலும் அவர் பாதிக்கப்படவில்லை. ரईस के आदमियों को प्रत्यक्ष रूप से रिश्वत की चर्चा करने की हिम्मत न पड़ती थी. இந்த பணக்கார மனிதரின் வேலையாட்கள் இருக்கின்றார்கள் அல்லவா, அவர்கள் நேரடியாக சென்று ராய் சாஹபிடம் லஞ்சம் பற்றி பேச தயக்கப்பட்டார்கள். சர்ச்சா கர்ணைக்கு ஹிம்மத் நப்படுத்தி, அதற்கு தைரியம் வரவில்லை. எவ்வளவு கேட்பீர்கள் என்ன என்றெல்லாம் விசாரிக்க அவர்களுக்கு தைரியம் வரவில்லை. ஆகிர் जब कोई बस न चला तो रईस की स्त्री ने राय साहब की स्त्री से मिलकर सौदा पटाने की ठानी. आखिर இறுதியாக எதுவும் நடக்கவில்லை என்றவுடன் அந்த பணக்காரரின் மனைவி ராய் சாஹபின் மனைவியை சென்று சந்திக்கலாம் என்று நிச்சயமானது. சௌதா பட்டானா என்றால் அந்த வழக்கை நல்லபடியாக சரி செய்தல், முடித்து விடுதல், தீர்த்து விடுதல், தீர்வு காணுதல் என்று பொருள் கொள்ளலாம். சௌதா பட்டானைக்கு டானி என்றால் நிச்சயம் செய்து கொண்டாள். அந்த பணக்காரனின் மனைவி நிச்சயம் செய்து கொண்டாள். அவரது ராய் சாஹபின் மனைவியை சென்று பார்த்து பேசி இதை பற்றியெல்லாம் ஒரு முடிவெடுக்கலாம் என்று அவள் பணக்காரனின் மனைவி சென்றாள். ராத் கே 10 பஜே தே, இரவு 10 மணி. दोनों महिलाओं में बात होने लगी, இரண்டு பெண்களுக்கு நடுவில் பேச்சு துவங்கியது. 20,000 की बातचीत थी, 20,000 ரூபாய்க்கு பேச்சு நடந்தது. 20,000 என்றால் 20,000. राय साहब की पत्नी तो इतनी खुश हुई कि उसी वक्त राय साहब के पास दौड़ी हुई आई और कहने लगी, ले लो, तुम ना लोगे तो मैं ले लूँगी. ராய் சாஹபின் மனைவி மிகவும் சந்தோஷப்பட்டாள். 20,000 ஆயிற்றே. அதே நேரம் உடனடியாக ராய் சாஹிபிடம் ஓடி வந்தாள். அவள் கூறினாள், எடுத்துக்கொள்ளுங்கள்,
உடனே எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் எடுத்துக்கொள்ளாவிட்டால் நான் எடுத்துக்கொள்வேன். இந்த பணத்தை நான் வாங்கிக் கொள்வேன் என்று கூறினாள். இத்தனி குஷ் ஹுயி என்றால் இவ்வளவு சந்தோஷப்பட்டார். உசி வக்த் என்றால் அதே நேரம், உடனடியாக. தௌடி ஹுயி ஆயி என்றால் ஓடி வந்தாள். தும் ந லோகே, நீ எடுத்துக்கொள்ளாவிட்டாள். மை லே லூங்கி, நான் எடுத்துக்கொள்வேன். ராய் சாப் நே கஹா, இத்னி பேசப்ர ந ஹோ. ராய் கூறினார், இவ்வளவு பொறுமை இல்லாமல் இருக்காதே. பேசப்ர என்றால் பொறுமை, பொறுமை இல்லாமல் இருத்தல். சப்ர என்றால் பொறுமை, பேசப்ர என்றால் பொறுமை இல்லாமல் இருத்தல். வே தும்ஹே அப்னே தில் மே கியா சம்ஜேங்கே, அவர்கள் உன்னை பற்றி தனது மனதில் என்ன நினைத்து கொள்வார்கள்? கியா சம்ஜேங்கே, என்ன யோசித்துக் கொள்வார்கள்? குச் அப்னி இஸ்ஸத் கா ख्याल भी है या नहीं, கொஞ்சம் தனது மரியாதையை பற்றி நினைவு இருக்கிறதா இல்லையா? இஸ்ஸத் என்றால் மரியாதை, ரெஸ்பெக்ட். माना कि रकम बड़ी है और इससे मैं एक बारगी तुम्हारी आए दिन की फरमाइशों से मुक्त हो जाऊंगा. ஒத்துக்கொள்கிறேன், பணம் பெரிய பணம்தான். இந்த பணத்தை வைத்துக்கொண்டு வரும் காலத்தில் நீ கேட்பதையெல்லாம் என்னால் வாங்கி கொடுத்து விட முடியும். அவ்வளவு பணம் இது, அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஏக் பார்கி என்றால் ஒரே முறையில், ஆயே தின்கி என்றால் வரும் காலத்தில், வரும் நாட்களில். ஃபர்மாயிஷ் என்றால் விருப்பம். உனது விருப்பங்களை எல்லாம் என்னால் பூர்த்தி செய்துவிட முடியும் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். லேக்கின் एक सिविलियन की इज्जत भी तो मामूली चीज़ नहीं है. சிவிலியன் என்று சேனையில் இல்லாதவர்களை, ஆர்மியில் இல்லாத பொதுமக்களை சிவிலியன் என்று கூறுவார்கள். ஒரு சாதாரண பொதுமக்களாக இருக்கும் நாம் இப்படிப்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டால் நமது மரியாதை சென்றுவிடும் அல்லவா? இஸ்ஸத் பி தோ மாமூலி சீஸ் நஹி ஹை, நமது மரியாதையும் சாதாரணம் அல்ல அல்லவா? இந்த பணம் பெரியது தான், ஆனால் நமது மரியாதை அதை விட பெரியது அல்லவா? துமே பஹலே பிகட்கர் कहना चाहिए था कि मुझसे ऐसी बेहुदा बातचीत करनी हो तो यहाँ से चली जाओ, मैं अपने कानों से नहीं सुनना चाहती. அவர் கூறுகின்றார், மனைவியிடம் கூறுகின்றார், துமே பஹலே பிகட்கர் कहना चाहिए था, நீ முதலில் கோவித்து கொண்டு சொல்லி இருக்க வேண்டும். பிகட்கர் என்றால் கோவித்து கொண்டு சொல்லி இருக்க வேண்டும். சாஹியேதா, சொல்லி இருக்க வேண்டும். முஜ்சே ஐசி பேஹூதா பாட்சித் கர்னி ஹோதோ, பேஹூதா என்றால் தலை கால் புரியாத, தேவையற்ற, அனாவசியமான விஷயங்களை நீ பேச வேண்டும் என்றால் எஹிசே சொல்லி ஜாவோ, இங்கிருந்து போய்விடு. மை அப்பனே கானோசே நஹி சுன்னா சாத்தி, என் காதில் இதையெல்லாம் கேட்க நான் விரும்பவே இல்லை என்று நீ சொல்லியிருக்க வேண்டும் என்று அவர் மனைவியிடம் கூறினார். ஸ்திரீ அதற்கு மனைவி கூறுகின்றாள், ஏதோ மைனே பெஹலே ஹீ கியா, நான் இதை முன்பே செய்துவிட்டேன், அப்படித்தான் செய்தேன். பிகடுகர் கூப் கரி கோட்டி சுனாயி, கோவித்து கொண்டு நன்றாக திட்டினேன். கரி கோட்டி சுனானா என்றால் திட்டுதல், நன்றாக திட்டினேன் அவளை. கா இத்னா பி நஹி ஜான்தி, இது கூட எனக்கு தெரியாதா? அவர்கள் கேட்டால் உடனே ஒத்துக்கொண்டு விடுவேனா? நன்றாக திட்டினேன். बेचारी मेरे पैरों पर सिर रखकर रोने लगी. பாவம், அவள் என் காலில் விழுந்து அழுகின்றாள், அழத் துவங்கி விட்டாள். பேச்சாரி என்றால் பாவம், அவள் என் காலில் விழுந்து அழத் துவங்கி விட்டாள் என்று அவள் மனைவி, அவரது மனைவி அவள் பங்கிற்கு கூறினாள். ராய் சாஹப், ये कहा था कि राय साहब से कहूँगी तो मुझे कच्चा ही चबा जाएंगे. இது இப்படி கூறினாயா? ராய் சாஹப் மீண்டும் மனைவியிடம் கேட்கின்றார், இப்படி கூறினாயா? ये कहा था, இதை சொன்னாயா? कि राय साहब से कहूँगी तो, ராய் சாஹபிடம் கூறினாள், ராய் சாஹபிடம் சொன்னால், मुझे कच्चा ही चबा जाएंगे, அவர் என்னை பச்சையாகவே மென்று விடுவார். சபா ஜாயங்கே என்றால் மெல்லுதல், பச்சையாகவே மென்று விடுவார். அதாவது அவ்வளவு திட்டுவார், அவ்வளவு கோபித்துக் கொள்வார் என்று அவளிடம் நீ கூறினாயா என்று ராய் கேட்டார். ये कहते हुए राय साहब ने गदगद होकर பத்னிக்கோ கலே லகா லியா, இப்படி சொல்லும்போதே தழுதழுத்து கொண்டு மனைவியை அப்படியே ஆற தழுவி கொண்டார். அதாவது வார்த்தையில் கூட கோபமாக அவர் சொன்னதில்லை, எனவே இந்த முறை சொல்லிவிட்டார் அல்லவா,
எனவே தழுதழுத்து கொண்டு மனைவியை தழுவிக்கொண்டார். கலே லகாலியா என்றால் ஆற தழுவிக்கொண்டார். ஸ்திரீ மனைவி கூறுகின்றார், அஜி मैं न जाने ऐसी कितनी ही बातें कह चुकी, लेकिन किसी तरह टाले नहीं टलती, रो रो कर जान दे रही हैं. மனைவி கூறினாள், அஜி என்னங்க, मैंने मैं न जाने कितनी मैं न जाने ऐसी कितनी ही बातें कह चुकी. உங்களுக்கு தெரியாது நான் இப்படி எவ்வளவெல்லாம் சொன்னேன் தெரியுமா, பல விஷயங்களை சொன்னேன். லேக்கின் கிசி தர டாலே நெஹி டல்தி, இதை தள்ள முடியவில்லை, ஒதுக்க முடியவில்லை. டாலே நெஹி டல்தி என்றால் என்ன, ஒதுக்கினாலும் போக மாட்டேன் என்கிறது. என்ன செய்வது? ரோ ரோக்கர் ஜான் தே ரஹி, அழுது அழுது உயிரை விடுகின்றாள். ராய் சாஹப், உஸ்ஸே வாதா தோ நஹி கர் டாலி, உஸ்ஸே வாதா தோ நஹி கர் ஆயி, அவளிடம் ஏதாவது வாக்கு கொடுத்து விட்டு வந்து விட்டாயா? வாதா என்றால் வாக்கு, வாக்கு கொடுத்து வந்து விட்டாயா, ஏதாவது அப்படி செய்து விட்டாயா என்று கேட்டார். ஸ்ரீ, வாதா மை தோ ருப்பியே லேக்கர் சந்தூக் மே ரக் ஆயி நோட் தே, அவள் எல்லாவற்றையும் மிஞ்சிவிட்டாள். அவள் கூறுகின்றாள், வாதா வாக்காவது மண்ணாவது. மை தோ ருப்பியே லேக்கர் சந்தூக் மே ரக்காயி, பணத்தை வாங்கி பெட்டிக்குள் வைத்து விட்டே வந்து விட்டேன். நோட்டு தே, எல்லாம் பச்சை நோட்டு, புரிந்ததா என்று மனைவி கூறினாள். ராய் சாஹப், கித்னி ஜபர்தஸ்த் அஹமக் ஹே, என்ன பெரிய முட்டாள்தனம் செய்து விட்டாய். அஹமக் என்றால் முட்டாள்தனம், இவ்வளவு பெரிய மூளை இல்லாமல் வேலை செய்து விட்டாய் நீ. ந மாலும் ஈஸ்வர் துமே கபி சமஜ் பி தேகா யா நஹி, தெரியவில்லை உனக்கு கடவுள் அறிவு கொடுப்பாரா இல்லையா என்றே தெரியவில்லை. சமஜ் என்றால் புரிதல், புரிந்து கொள்ளுதல், விஷயங்களை தெரிந்து கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல் என்பது பொருள். அந்த புரிந்து கொள்ளும் சக்தியை கடவுள் உனக்கு கொடுப்பாரா இல்லையா என்றே எனக்கு புரியவில்லை. ஸ்திரீ, அப் கியா தேகா, தேனா ஹோதா தோ தே நதி ஹோதி, இனிமேல் எங்கு அவர் கொடுக்க போகின்றார் எனக்கு புத்தியை? கொடுப்பதென்றால் இத்தனை நாள் கொடுத்திருக்க வேண்டும். தேனா ஹோதா தோ தேன தி ஹோதி, கொடுக்க வேண்டும் என்றால் கொடுத்திருக்க மாட்டாரா? அழகான ஒரு எக்ஸ்பிரஷன், இதை நாம் கற்றுக்கொள்ளலாம், பேச்சு வழக்கில் இதை நன்றாக பயன்படுத்தலாம். राय साहब, हाँ मालूम तो ऐसा ही होता है, मुझसे कहा तक नहीं और रुपये लेकर संदूक में दाखिल कर दिए, अगर किसी तरह बात खुल जाए तो कहीं का न रहूं. राय साहब सुना, हाँ मालूम तो ऐसा ही होता है, ஆமாம் அப்படித்தான் தோன்றுகிறது, உனக்கு அறிவு கொடுக்கவே மாட்டார் கடவுள். என்னிடம் கூறக்கூட இல்லை, முஜுசே கஹா தக் நஹி, என்னிடம் சொல்லவே இல்லை. ருப்பியே லேக்கர் சந்தூக் மே தாக்கில் கர் தியா, பணத்தை எடுத்து பெட்டியில் நன்றாக அடைத்து வைத்து விட்டு வந்து விட்டாய். தாக்கில் கர்னா என்றால் என்டர் செய்தல், அங்கு ஒப்படைத்து விட்டு வந்து விட்டாய், பெட்டிக்குள் ஒப்படைத்து விட்டு வந்து விட்டாய். அகர் கிசி தர பாத் குல் ஜாயே, எப்படியோ விஷயம் தெரிந்து விட்டதென்றால், பாத் குல் ஜாயே என்றால் விஷயம் வெளியில் வந்துவிட்டால், கஹிகா நரகும், நான் எதற்கும் யோக்கியமில்லாமல் போய்விடுவேன், எங்கும் இருக்க முடியாது என்னால் என்று அவர் கூறினார். ஸ்திரீ, அதற்கு ஸ்திரீ மனைவி கூறுகின்றார், तो भाई सोच लो, अगर गड़बड़ हो तो मैं जाकर रुपये लौटा दूँ. சரி யோசித்து கொள்ளுங்கள், ஏதாவது இதில் பிரச்சனை வரும் என்றால் நான் சென்று பணத்தை கொடுத்து விடுகின்றேன். ருப்பியே லவுட்டாதும், பணத்தை திருப்பி கொடுத்து விடுகின்றேன் என்று கூறினார். இரண்டு பேருமே நாடகம் போட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள். கணவரும் ஒன்றும் தெரியாதது போல செய்கின்றார், மனைவியும் ஒன்றும் தெரியாதது போல செய்கின்றார். இப்படிப்பட்ட பாத்திரங்களை சித்தரிப்பதில் பிரேம்சந்த் மிகவும் திறமையானவர், அழகாக வர்ணிக்கின்றார். ராய் சாஹப், அதற்கு ராய் சாஹப் பதில் கூறுகின்றார், பிர் வஹி ஹிமாக்கத், மீண்டும் அதே முட்டாள்தனம். அரே அப் தோ ஜோ குச் ஹோனா தா ஹோ சுகா, என்ன ஆக வேண்டுமோ ஆகிவிட்டது. ஈஸ்வர் பர் பரோசா கர்க்கே ஜமானத் லேனி படேகி, கடவுள் மேல் பாரத்தை போட்டுவிட்டு
ஜாமீன் வாங்க வேண்டியது தான், வேறு வழி இல்லை. லேக்கின் துமாரி ஹிமாக்கத் மே ஷக் நஹி, ஆனால் உனது முட்டாள்தனத்தில் எந்த சந்தேகமும் இல்லை, நீ ஒரு பெரிய முட்டாள். ஜான்தி ஹோ ஏ சாம்பு கே மூமே உங்களி டால்னா ஹே, உனக்கு தெரியுமா இது பாம்பின் வாயில் விரலை விடுவதைப் போல. சாம்பு கே மூமே உங்களி டால்னா என்றால் பாம்பின் வாயில் விரலை விடுதல், அது போன்றது இந்த வேலை. ये भी जानती हो कि मुझे ऐसी बातों से कितनी नफ़रत है, எனக்கு இந்த விஷயமெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காது என்று உனக்கு தெரியாதா? நஃப்ரத் என்றால் வெறுப்பு. இந்த விஷயங்களில் எனக்கு எவ்வளவு வெறுப்பு என்று உனக்கு தெரியாதா? फिर भी बेसब्र हो जाती हो, फिर भी बेसब्र हो जाती हो, இருந்தாலும் பொறுமை இல்லாமல் இருக்கின்றாய் நீ. अब की बार तुम्हारी हिमाकत से मेरा व्रत टूट रहा है, இந்த முறை உனது முட்டாள்தனத்தின் காரணமாக எனது விரதம் முறியடிக்கப்பட்டு விட்டது. விரதம் என்ன விரதம்? இவர் லஞ்சமே வாங்க மாட்டேன், தப்பே செய்ய மாட்டேன் என்று இவர் விரதம் எடுத்து கொண்டுள்ளாராம். அந்த விரதம் மனைவியின் காரணமாக உடைந்து விட்டதாம். அதை கூறுகின்றார். मैंने दिल में ठान लिया था कि अब इस मामले में हाथ न डालूंगा, लेकिन तुम्हारी हिमाकत के मारे जब मेरी कुछ चलने पाए, मैंने दिल में ठान लिया था कि अब इस मामले में हाथ न डालूंगा, लेकिन तुम्हारी हिमाकत के मारे जब मेरी कुछ चलने पाए, நான் நிச்சயம் செய்து வைத்திருந்தேன், மனதில் முடிவாக வைத்திருந்தேன். டான் லியா என்றால் மனதில் தீர்மானமாக வைத்திருந்தேன். अब इस मामले में हाथ न डालूंगा, இந்த விஷயத்தில் நான் கை வைக்க மாட்டேன், தலையிட மாட்டேன் என்று நான் முடிவு செய்திருந்தேன். லேக்கின் துமாரி ஹிமாக்கத் கே மாரே, ஆனால் உன் முட்டாள்தனத்தின் காரணமாக, முட்டாள்தனத்தின் விளைவாக எனது ஒன்றுமே செல்ல மாட்டேன் என்கிறது, நான் நினைப்பது எதுவும் நடக்க மாட்டேன் என்கிறது. என்ன செய்ய என்றார் அவர். ஸ்திரீ மை ஜாக்கர் லவுட்டாயே தேத்தி ஹூ, நான் போய் அந்த பணத்தை திருப்பி கொடுத்து விடுகின்றேன், வேண்டவே வேண்டாம் என்றாள் அவள். ராய் சாப் और मैं जाकर जहर खाए लेता हूँ, சரி நீ கொடு, நான் போய் விஷத்தை சாப்பிட்டு விடுகின்றேன். ஜஹர் காயே லேத்தாகும் என்றால் நான் விஷத்தை போய் சாப்பிட்டு விடுகிறேன், சரியா என்றார். इधर तो स्त्री पुरुष में यह अभिनय हो रहा था, उधर दमड़ी उसी वक्त अपने गांव के मुखिया के खेत में ज्वार काट रहा था. இங்கு கணவன் மனைவிக்குள் இப்படிப்பட்ட அபிநயம் நடந்து கொண்டிருக்கின்றது. அங்கு தமடி, அதாவது ராய் சாஹாப் வீட்டில் வேலை செய்யும் தமடி, அந்த நேரத்தில் கிராமத்தின் முக்கியா என்றால் தலைவரது வயலில் ஜுவார் என்றால் சோளம், ஜுவார் என்றால் சோளம் வெட்டி கொண்டிருந்தான் அந்த தலைவரது வீட்டு தோட்டத்தில், வீட்டு வயலில். आज वो रात भर की छुट्टी लेकर घर गया था, இன்று அவன் இரவு முழுவதும் விடுப்பு எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்திருந்தான். देखा बैलों के लिए चारे का एक तिनका भी नहीं है, காளைகளுக்கு சாப்பிடுவதற்கு ஒரு சிறிய தூசி கூட இல்லை. தினுக்கா என்றால் ஒரு சிறு குச்சி கூட இல்லை அந்த காளைகளுக்கு. अभी वेतन मिलने में कई दिन की देर थी, मोल ले न सकता था, சம்பளம் வர இன்னும் பல நாட்கள் இருந்தன, எனவே யாரிடமும் கடனும் வாங்க முடியாது, வாங்குவதும் கஷ்டம். मोल ले न सकता था, விலைக்கு வாங்க முடியாது, சாரி. अभी वेतन मिलने में कई दिन की देर थी, मोल ले न सकता था, சம்பளம் வருவதற்கு இன்னும் பல நாட்கள் இருக்கின்றன, எனவே விலைக்கு வாங்க முடியாது, காசு கொடுத்து வாங்கும் சக்தி அவனிடம் இல்லை. घरवालों ने दिन को कुछ घास छील कर दिलाई तो थी, लेकिन ऊंट के मुंह में जीरा. அவனது வீட்டைச் சேர்ந்தவர்கள் அந்த நாளில் சில புல் போன்றவற்றை அறுத்து கொண்டு வந்து அந்த காளைகளுக்கு கொடுத்திருந்தனர். ஆனால் அது அவற்றுக்கு போரவில்லை. ஊண்டுக்கே மூமே ஜீரா என்பது ஒரு பழமொழி. யானை பசிக்கு சோளப்பொறி என்போம் அல்லவா, அதுதான் ஹிந்தியில் ஊண்டுக்கே மூமே ஜீரா என்பது. ஊண்ட் என்றால் ஒட்டகம், ஜீரா என்றால் ஜீரகம். ஒரு சிறிய சீரகம் போருமா ஒட்டகத்திற்கு, அதுபோல் யானைக்கு சிறிய சோளம் போருமா, அதுபோல் இந்த காளைகளுக்கு அந்த புல் போரவில்லை. உத்தினி घास से क्या हो सकता था, அந்த புல்லை வைத்துக்கொண்டு என்ன செய்ய முடியும், குறைந்த புல்,
दोनों बैल भूखे खड़े थे. இரண்டு காளைகளும் பசியாக நின்று கொண்டிருந்தன. दमड़ी को देखते ही दोनों पूंछें खड़ी करके हुंकारने लगे. தமடியை பார்த்தவுடன் இந்த இரண்டு காளைகளும் வாலை நன்றாக நிமிர்த்தி கொண்டு சத்தமிடத் துவங்கின. நன்றாக சத்தமாக அம்மா என்று கத்தத் துவங்கின. ஹூங்கார்னா என்றால் சத்தமிடுதல், ஒக்காரமாக கத்துதல். இவனை பார்த்தவுடன் பூஞ்ச் என்றால் வால், வாலை நன்றாக உயர்த்தி கொண்டு கத்தின. जब वो पास गया तो दोनों उसकी हथेलियां चाटने लगे. அவன் அருகில் சென்றவுடன் இரண்டு காளைகளும் அவனது உள்ளங்கையை நக்கத் துவங்கின. ஹத்தேலி என்றால் உள்ளங்கை, சாட்னே லகே என்றால் நக்கத் துவங்கின. बेचारा दमड़ी मन मसोस कर रह गया. பாவம் தமடி மனது மிகவும் வருத்தப்பட்டு கொண்டு இருந்து விட்டான். மசோஸ்கர் என்றால் என்னடா இது, ஒன்றும் செய்ய முடியவில்லையே என்று வேதனைப்பட்டு கொண்டு அவன் இருந்து விட்டான். सोचा इस वक्त तो कुछ हो नहीं सकता, सवेरे किसी से कुछ उधार लेकर चारा लाऊंगा. அவன் யோசித்தான், இந்த நேரம் ஒன்றும் செய்ய முடியாது, காலையில் யாரிடமாவது ஏதாவது கடன் வாங்கி ஏதாவது தின்ன கொண்டு வரலாம், அவற்றுக்கு தீனி கொண்டு வரலாம் என்று அவன் யோசித்தான். இஸ் வக்த் என்றால் இந்த நேரம், கிசிசே என்றால் யாரிடமாவது, உதார் என்றால் கடன், கடன் வாங்கி ஏதாவது இதற்கு தீனி கொண்டு வரலாம் என்று அவன் யோசித்தான். पृष्ठ संख्या 40, पक्कम 40. लेकिन जब 11 बजे रात को उसकी आंखें खुली तो देखा दोनों बैल अभी तक नांद पर खड़े हैं. 11 மணிக்கு அவன் கண்கள் திறந்தன. பார்த்தால் இந்த இரண்டு காளைகளும், நாந்த் என்றால் இந்த கஞ்சியெல்லாம் வைக்க பெரிய தொட்டி வைத்திருப்பார்கள், அதற்கு நாந்த் என்று கூறுவார்கள், அதன் அருகிலேயே நின்று கொண்டிருக்கின்றன. அவற்றுக்கு நம்பிக்கை, தமடி வந்து விட்டான், ஏதாவது நமக்கு வழி செய்வான் என்ற நம்பிக்கை, அதனால் அதன் அருகிலேயே அவன் நின்று கொண்டிருந்தன. चांदनी रात थी. दमड़ी को जान पड़ा कि दोनों उसकी ओर अपेक्षा और याचना की दृष्टि से देख रहे हैं. चांदनी रात என்றால் நிலவு ஒளி இருக்கின்றது. சாந்த் என்றால் நிலவு, சாந்தினி என்றால் நிலவு ஒளி, நிலவு ஒளி இருந்து கொண்டிருக்கின்றது. தமடிக்கோ ஜான்படா, தமடிக்கு தோன்றியது, இந்த இரண்டு காளைகளும் அவனிடம் ஏதோ எதிர்பார்த்து கொண்டு நிற்கின்றன, ஏதோ கேட்கின்றன என்று அவனுக்கு தோன்றியது. அபேக்ஷா என்றால் எதிர்பார்த்தல், யாச்சனா என்றால் கேட்டல், ஏதாவது இவன் கொடுக்க மாட்டானா என்று அவை பார்த்து கொண்டு நின்றன. उनकी क्षुधा वेदना देखकर उसकी आंखें सजल हो गई. क्षुधा वेदना, क्षुधा என்றால் பசி, இந்த பசி வேதனையை பார்த்து தமடியின் கண்கள் கண்ணீரால் நிறைந்தன. சஜல் ஹோஆய், சஜல் ஹோஆய் என்றால் கண்ணீரால் நிறைந்தன. किसान को अपने बैल अपने लड़कों की तरह प्यारे होते हैं. ஒரு விவசாயிக்கு தனது மாடுகள் தன் பிள்ளைகளைப் போல மிகவும் பிடித்தவை, மிகவும் அன்பானவை. பிள்ளைகளிடம் இருக்கும் பாசத்தை அவன் தனது காளைகளிடமும் காட்டுவான். वह उन्हें पशु नहीं अपने मित्र और सहायक समझता है. ஏனென்றால் குடியானவன் இந்த காளைகளை விலங்குகளாக நினைப்பதில்லை, தனது நண்பனாகவும் உதவியாளனாகவும் நினைக்கின்றான். बैलों को भूखे खड़े देख नींद आँखों से भाग गई. காளைகள் பசியாக இருப்பதை பார்த்து அவன் கண்ணிலிருந்து தூக்கம் எங்கோ சென்று விட்டன. பாகை ஓடிவிட்டன. குச் சோச்தா ஹுவா உட்டா, ஏதோ யோசித்து அவன் எழுந்தான். हंसिया निकाली और चारे की फिक्र में चला. ஹசியா என்றால் இந்த புல்லெல்லாம் வெட்டுவதற்கு சிறிய அருவாள் போல எடுத்து செல்வார்கள் அல்லவா, அதற்கு ஹசியா என்பார்கள். இந்த சிறிய அருவாளை எடுத்துக்கொண்டான். चारे की फिक्र में चला, चारे की फिक्र में चला, எங்காவது தானியம் கிடைக்குமா, ஏதாவது மேய்வதற்கு கிடைக்குமா, இதற்கு தீனி கிடைக்குமா என்ற யோசனையில் அவன் கிளம்பினான். गांव के बाहर बाजरे और ज्वार के खेत थे.
கிராமத்துக்கு வெளியில் திணை மற்றும் சோள வயல்கள் இருந்தன. பாஜ்ரே என்றால் திணை, திணை மற்றும் சோள வயல்கள் இருந்தன. दमड़ी के हाथ कांपने लगे, लेकिन बैलों की याद ने उसे उत्तेजित कर दिया. தமடியுடைய கைகள் நடுங்கின. ஹாத் காம்பனே லகே, கைகள் நடுங்கின. ஆனால் இந்த காளைகளின் நினைவாகப்பட்டது அவனை உற்சாகமளித்தது. உத்தேஜித் கியா என்றால் அவனை உசுப்பி விட்டது. चाहता तो कई बोझ काट सकता था, लेकिन वो चोरी करते हुए भी चोर न था. இது மிகவும் ஒரு அழகான வரி. அவன் விரும்பி இருந்தால் பெரிய மூட்டையாக அறுத்து கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அவன் செய்வது திருட்டு என்றாலும் அவன் திருடன் அல்ல. சோரி கர்த்தே ஹுயே பி, திருட்டு செய்தாலும் அவன் திருடன் அல்ல. சோர் ந தா, திருடன் இல்லை. उसने केवल उतना चारा काटा जितना बैलों को रात भर के लिए काफ़ी था. அவன் இந்த 2 காளைகளுக்கும் இரவு ஒண்டிக்காக எவ்வளவு தேவையோ அந்த அளவு ஒண்டியே அவன் வெட்டினான். ராத் பர் கே லியே காஃபி தா என்றால் இரவு முழுவதற்கும் எந்த அளவு போதுமானதோ அந்த அளவு மட்டுமே அவன் வெட்டினான். सोचा अगर किसी ने देख भी लिया तो उसे कह दूंगा बैल भूखे थे इसलिए काट लिया. சரி, ஒருவேளை யாராவது பார்த்து விட்டால் கூட அவரிடம் கூறிவிடுவேன். நான் என்ன கூறுவேன்? காளைகள் பசியாக இருந்தன, அதனால் தான் வெட்டினேன் என்று கூறிவிடலாம். அகர் கிசினே தேக் பி லியா, ஒருவேளை யாராவது பார்த்து விட்டாலும் கஹதுங்கா, சொல்லிவிடுவேன். பயல் புக்கே தே, காளைகள் பசியாக இருந்தன, இசிலியே காட்டலியா, அதனால் வெட்டி எடுத்தேன் என்று கூறலாம் என்று அவன் நினைத்தான். உசே விஸ்வாஸ் தா कि थोड़े से चारे के लिए कोई मुझे पकड़ नहीं सकता. அவன் நம்பிக்கையாக இருந்தான். இந்த சிறிய அளவு தீனிக்காக யாரும் நம்மை பிடிக்க மாட்டார்கள் என்று அவன் நம்பினான். मैं कुछ बेचने के लिए तो काट नहीं रहा हूँ, फिर ऐसा निर्दयी कौन है जो मुझे पकड़ लें. நான் ஏதோ விற்பதற்காகவா வெட்டி எடுத்து செல்கின்றேன்? அப்படி இருக்கும்போது அவர்கள் இரக்கமற்றவர்களா என்னை பிடிப்பதற்கு? அவர்கள் எல்லாம் இரக்கமானவர்கள், என்னை பிடிக்க மாட்டார்கள் என்று அவன் நினைத்தான். பஹுத் கரேகா அப்னா தாம் லே லேகா. சரி, மிகவும் ஏதாவது கூறிவிட்டால் என்றால் அதற்குரிய பணத்தை கொடுத்து விடலாம், கொடுத்து விடுகிறேன் என்று கூறிவிடலாம். இப்படியெல்லாம் பலவாறாக அவன் யோசித்தான். உஸ்னே பஹுத் சோச்சா, இப்படி பலவிதமாக அவன் யோசித்தான். चारे का थोड़ा होना ही उसे चोरी के अपराध से बचाने को काफ़ी था. அதாவது தீனியை குறைவாக கொண்டு செல்வது ஒன்றே போதும் அவன் திருட்டுக்கு வரவில்லை என்பதை நிரூபிப்பதற்கு. திருட்டுக்கு வருபவன் என்றால் நிறைய எடுத்து செல்வான் அல்லவா? அவன் சிறிதளவு தன் காளைகளுக்கு வேண்டிய அளவு தானே எடுத்து செல்கின்றான். எனவே அதுவே போதுமானது அவன் திருடன் இல்லை என்பதை நிரூபிப்பதற்கு. चोर उतना काटता जितना उसे उठ सकता, उसे किसी के फ़ायदे नुकसान से क्या मतलब. திருடன் எவ்வளவு வெட்டுவான்? அவனால் எவ்வளவு தூக்க முடியுமோ அவ்வளவு வெட்டுவான். அவன் மற்றவர்களது லாப நஷ்டங்களை பற்றி கவலைப்பட மாட்டான். திருடன் ஃபாய்தே நுக்சான் என்றால் லாப நஷ்டம். ஆனால் இவன் அப்படி செய்யவில்லை அல்லவா? गांव के लोग दमड़ी को चारा लिए जाने देखकर बिगड़ते ज़रूर, पर कोई उसे चोरी के इल्ज़ाम में न फंसाता. கிராமத்து மக்கள் அவன் தீனியை வெட்டி செல்வதைக் கண்டு சற்று திட்டுவார்கள், கோபித்து கொள்வார்கள். ஆனால் அவன் மேல் திருடன் என்ற பழியை சுமத்த மாட்டார்கள். சோரி கா இல்சாம், இல்சாம் என்றால் பழி, திருட்டு பழியை அவன் மேல் சுமத்த மாட்டார்கள் என்று நினைத்தான். பிகடத்தே ஜரூர் என்றால் கோபித்து கொள்வார்கள். என்னப்பா, என்ன இப்படிலாம் எடுக்கிற அப்படின்னு கேட்கலாம். ஆனால் அவனை திருடன்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு அவன் நினைச்சான். लेकिन संयोग से हल्के के थाने का सिपाही
लेकिन संयोग से हल्के के थाने का सिपाही उधर आ निकला. ஆனால் விதி யாரை விட்டது? எதேச்சையாக அந்த இலாக்காவின் போலீஸ்காரர் ஒருவர், தானே கா சிப்பாஹி, தானா என்றால் போலீஸ் ஸ்டேஷன், இந்த போலீஸ் ஸ்டேஷனை சேர்ந்த ஒரு சிப்பாய், கான்ஸ்டபிள் போல என்று எடுத்துக்கொள்வோமே, அவர் அந்த பக்கம் வந்தார். वो पड़ोस के एक बनिए के यहाँ जुआ होने की खबर पाकर कुछ एंटने की टोह में आया था. அவன் ஏன் அங்கு வந்தான் என்றால், அங்கு அக்கம் பக்கத்தில் ஏதோ சீட்டாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது, சதுரங்க ஆட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை கேள்விப்பட்டு அங்கு வந்து சில பேரை மிரட்டி விட்டு செல்லலாம் என்ற எண்ணத்தில் அவன் அங்கு வந்திருந்தான். படோஸ் என்றால் அக்கம் பக்கம், பனியே, பனியே என்றால் வியாபாரி, ஒரு வியாபாரியின் இடத்தில் ஜுவா, ஜுவா என்றால் சூதாட்டம், சூதாட்டம் நடக்கின்றது என்பதை கேட்டு, கபர் பாக்கர், செய்தியை கேட்டு, கொஞ்சம் ஆண்டனேக்கு, ஆண்டனே என்றால் மிரட்டி ஏதாவது வசூலிக்க முடிந்தால் வசூலிக்கலாம் என்பதற்காக அவன் வந்தான். दमड़ी को चारा सिर पर उठाते देखा तो संदेह हुआ. दमड़ी அந்த தானியத்தை, வெட்டிய தானியத்தை தலையில் தூக்கி கொண்டான் அல்லவா, அதை பார்த்தவுடன் அவனுக்கு சந்தேகம் வந்தது. இத்தனி ராத் கயே கौन சாரா காட்தா ஹை, இவ்வளவு இரவில் யார் வெட்டுகின்றார்கள், தானியத்தை யார் வெட்டுகின்றார்கள் என்று பார்த்தான். ஹோ ந ஹோ கோய் சோரி சே காட் ரஹா ஹை, எதுவாக இருக்கட்டும், ஏதோ திருட்டு வேலை தான் நடக்கின்றது, சோரி சே காட் ரஹா ஹை, யாரோ திருட்டுத்தனமாகத்தான் வெட்டுகின்றார்கள் என்று அவன் நினைத்தான். டாண்ட்கர் போலா, மிரட்டி சொன்னான். கौन சாரா லியே ஜாத்தா ஹை, खड़ा रह, யார் தானியத்தை எடுத்து செல்வது, நெல் அங்கே என்று அவன் மிரட்டலாக கூறினான். दमड़ी ने चौंक कर पीछे देखा तो पुलिस का सिपाही. दमड़ी அதிர்ந்து போய், மிரண்டு போய் பின்னாடி பார்த்தால் அங்கு போலீஸ் சிப்பாய் நின்று கொண்டிருக்கின்றான். ஹாத் பாம் ஃபூல் கயே, கை கால் எல்லாம் வெலவெலத்து போய்விட்டது. காம்பத்தே ஹுயே போலா, நடுங்கிக் கொண்டே சென்றான். ஹுசூர் தோடா சாஹி காட்டா ஹை, தேக் லீஜியே, ஐயா கொஞ்சம்தான் வெட்டி கொண்டேன், பாருங்கள் என்று அவன் கூறினான். சிப்பாஹி, தோடா காட்டா ஹோ யா பஹத் ஹை தோ சோரி, கேத் கிஸ்கா ஹை, சிறிது வெட்டினாயோ நிறைய வெட்டினாயோ இது திருட்டுதானே, யாருடைய வயல் என்று கேட்டான். தமடி கூறினான், பல்தேவ் பல்தேவ் மஹத்தோ கா, பல்தேவ் மஹத்தோ கா சாப். இது பல்தேவ் மஹத்தோ என்பது கிராமங்களில் பெரியவர்களை அழைக்கும் ஒரு சொல். பல்தேவ் மஹத்தோ அவருடைய வயலாகட்டும், இது பல்தேவ் மஹத்தோவுடைய வயல் என்று அவன் கூறினான். சிப்பாஹினை சம்ஜாத்தா ஷிகார் ஃபசா இஸ்ஸே குச் ஆண்டூங்கா. சிப்பாய்க்கு ஒரே சந்தோஷம், ஏதோ ஒன்று கிடைத்து விட்டது, ஒரு வேட்டை கிடைத்து விட்டது நமக்கு, இதிலிருந்து முடிந்த அளவு எதை வாங்க முடியுமோ வாங்கி கொள்ளலாம் என்று அவன் நினைத்தான். லேக்கின் வஹா கியா ரக்காத்தா, ஆனால் தமடிக்கிட்ட என்ன இருக்குது, ஒன்றுமே கிடையாது. அவங்கிட்டேருந்து இந்த சிப்பாய் என்ன வாங்கி கொள்வான், ஒன்றும் இல்லை. பக்கடுக்கர் गांव में लाया और जब वहाँ भी कुछ हत्ते चढ़ता न दिखाई दिया तो थाने ले गया. पकड़कर गांव में लाया और जब वहाँ भी कुछ हत्ते चढ़ता न दिखाई दिया तो थाने ले गया. அவனை பிடித்து கொண்டு, தமடியை பிடித்து கொண்டு கிராமத்திற்கு வந்தான். கிராமத்திலும் இவன் கைக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. ஹத்தே சடுனா ந திகாய் தியா என்றால் கையில் எதுவும் கிடைக்கும் என்று தோன்றவில்லை அவனுக்கு, தமடியிடமிருந்து எதுவும் கிடைக்கும் என்று அவனுக்கு தோன்றவில்லை. உடனே அவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்றான். தானா என்றால் போலீஸ் ஸ்டேஷன். थानेदार ने चालान कर दिया. थानेदार ने चालान कर दिया. போலீஸ்காரர் தமடி மேல் வழக்கு பதிவு செய்து விட்டார். முகதமா ராய் சாஹப் ஹி கே இஜ்லாஸ் மே பேஷ் கியா கயா. அந்த வழக்கு ராய் சாஹபுடைய அவருடைய கேட்புக்கு அங்கு பதிவு செய்யப்பட்டு விட்டது. ராய் சாஹபின் கீழே அந்த வழக்கு வந்துவிட்டது. राय साहब ने दमड़ी को फंसे हुए देखा तो हमदर्दी के बदले कठोरता से काम लिया. ராய் சாஹப் தமடியை பார்த்தவுடன்
நமது ஆளாயிற்றே என்று இறக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படி இறக்கப்படாமல் மிகவும் கடோரமாக அவர் செயல்பாடு செய்ய துவங்கினார். போலே ये मेरी बदनामी की बात है. என்னப்பா இது, இதனால் எனக்கல்லவா கெட்ட பேர். மேரி பதனாமிக்கு பாத்த, எனக்கு கெட்ட பேரப்பா, நீ இப்படி செய்து விட்டாயே என்று தமடியை பார்த்து கோபித்து கொண்டார். தேரா கியா பிகாடா, நான் உனக்கு என்னப்பா கெடுதல் செய்தேன், ஏனப்பா எனக்கு இப்படி கெடுதல் செய்கின்றாய், நீ எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கின்றாயே என்பது போல அவனை கேட்க துவங்கினார். साल 6 महीने की सजा हो जाएगी. ஒரு வருடம் அல்லது 6 மாதத்திற்கு உனக்கு தண்டனை கிடைக்கும். சஜா என்றால் தண்டனை கிடைக்கும். ஷர்மிந்தா தோ முஜே ஹோனா பட் ரஹா ஹை, உன்னால் எனக்கு அவமானம், நான் அவமானப்பட வேண்டி இருக்கின்றது. ஷர்மிந்தா என்றால் அவமானம். लोग तो यही कहते होंगे कि राय साहब के आदमी ऐसे बदमाश और चोर हैं. எல்லோரும் என்ன சொல்வார்கள் தெரியுமா? ராய் சாஹாபுடைய ஆள் இவ்வளவு மோசமாக இருக்கின்றான், போக்கிரியாக இருக்கின்றான், திருடனாக இருக்கின்றான் என்று கூறுவார்கள். பத்மாஷ் என்றால் போக்கிரி. तुम मेरा नौकर न होता तो मैं हल्की सज़ा देता, लेकिन तुम मेरा नौकर है इसलिए कड़ी सज़ा दूंगा. நீ எனது வேலைக்காரனாக இல்லாமல் இருந்திருந்தால் உனக்கு சாதாரண தண்டனை கொடுத்திருப்பேன். இதுவும் இறந்த கால கண்டிஷனல் பாஸ்ட் என்று கூறப்படும் நிபந்தனைக்குரிய இறந்த காலம். தூ மேரா நௌகர் ந ஹோதா தோ மை ஹல்கி சஜா தேதா, நீ எனது வேலைக்காரனாக இல்லாமல் இருந்திருந்தால் உனக்கு எளிதான தண்டனை கொடுத்திருப்பேன். லேக்கின் தூ மேரா நௌகர் ஹே, ஆனால் நீ எனது வேலைக்காரன், इसलिए कड़ी सज़ा दूंगा, அதனால் கடுமையான தண்டனை கொடுக்க போகின்றேன். मैं यह नहीं सुन सकता कि राय साहब ने अपने नौकर के साथ रियायत की. யாரும் சொல்லக்கூடாது நாளைக்கு ராய் சாஹப் தனது வேலைக்காரன் என்பதனால் அவனுக்கு சலுகை காட்டிவிட்டார், கன்செஷன் கொடுத்து விட்டார் என்று நாளைக்கு யாரும் சொல்லக்கூடாது என்று ராய் சாஹப் கூறினார். ये कहकर राय साहब ने दमड़ी को 6 महीने के सख्त कैद का हुक्म सुना दिया. இப்படி சொல்லிவிட்டு ராய் சாஹப் தமடிக்கு 6 மாதத்திற்கான கடுமையான ஜெயில் தண்டனை, கடுமையான கைது காண கட்டளை இட்டுவிட்டார். பிருஷ்ட சங்கியா 41, பக்கம் 41. இப்படியாக சொல்லிவிட்டு, அதாவது நீ என் வேலைக்காரனாக இல்லாமல் இருந்திருந்தால் உனக்கு தண்டனை கொடுத்திருக்க மாட்டேன், நீ என் வேலைக்காரன், இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு தமடிக்கு 6 மாதத்திற்கான கடுமையான சிறை காவல் தண்டனையை கொடுத்து விட்டார். उसी दिन उन्होंने उस खून के मुकदमे में ज़मानत ले ली. அதே நாள் அந்த கொலை வழக்கு இருக்கின்றதல்லவா, அவரது மனைவி கூட 20,000 ரூபாய் வாங்கியிருந்தாரே, அந்த வழக்கில் அந்த கொலை செய்தவனுக்கு ஜாமீனும் வாங்கிவிட்டார். எந்த நாள் தமடிக்கு தண்டனை கொடுத்தாரோ அதே நாள் அந்த கொலை செய்தவனுக்கு ஜாமீனும் வாங்கிவிட்டார். முகதமேமே ஜமானத் லேலி, அந்த வழக்கில் ஜாமீன் வாங்கிவிட்டார். இப்பொழுது எழுத்தாளர் கூறுகின்றார், मैंने दोनों वृत्तांत सुने और मेरे दिल में एक ख्याल और भी पक्का हो गया कि सभ्यता केवल हुनर के साथ ऐब करने का नाम है. நான் இந்த 2 கதைகளையும் கேட்டுவிட்டு அதன் பிறகு என் மனதில் என்ன தோன்றியது என்றால், கலாச்சாரம், கல்ச்சர், நாகரிகம் என்பது திறமையாக தவறு செய்வதுதான். ஹுனர் என்றால் திறமை, திறமையுடன் தவறு செய்வதுதான் கலாச்சாரம், சभ्यता என்பதை நான் புரிந்து கொண்டு விட்டேன். आप बुरे से बुरे काम करें, लेकिन अगर आप उस पर पर्दा डाल सकते हैं तो आप सभ्य हैं, सज्जन हैं, जेंटलमैन हैं. बुरे से बुरे काम करें, நீங்கள் மிக மோசமான வேலை செய்யுங்கள், தீமையிலும் தீமையான வேலையை செய்யுங்கள், लेकिन ஆனால் அகர் ஆப் உஸ் பர் பர்தா டால் சக்தே ஹேன், உங்களால் அதன் மேல் திரை போட முடிந்தால், பர்தா என்றால் திரை, பர்தா டால் சக்தே ஹேன்,
திரை போட முடிந்தால் ஆப் சப்ய ஹே, நீங்கள் கலாச்சாரம் உடையவர்கள், கல்ச்சர்டு பர்சன். சஜ்ஜன் ஹே, நல்ல மனிதர். ஜென்டில்மேன் ஹே, ஜென்டில்மேன் ஆவீர்கள், ஜென்டில்மேன் ஆவீர்கள். அதாவது திறமையாக தவறை செய்ய தெரிய வேண்டும். अगर आप में यह सिफत नहीं तो आप असभ्य हैं, गंवार हैं, बदमाश हैं. अगर आप में यह सिफत नहीं तो आप असभ्य हैं, गंवार हैं, बदमाश हैं. உங்களுள் இந்த திறமை இல்லை என்றால், சிஃபத் என்றால் திறமை, பண்பு, இந்த குவாலிட்டி இல்லை என்றால் நீங்கள் அசபிய, கலாச்சாரம் இல்லாதவர்கள், பண்பு இல்லாதவர்கள். கவார் ஹே, பட்டிக்காடு. பத்மாஷ், போக்கிரி. யஹி சभ्यता का ரகசிய ஹே, இதுதான் கலாச்சாரத்தின் ரகசியம் என்று இந்த கட்டுரையை, இந்த கதையை எழுத்தாளர் நிறைவு செய்கின்றார். மிகவும் நன்றாக எழுதப்பட்ட ஒரு கதை அல்லவா? இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கின்றதா? இது பிடித்திருக்கிறது என்றால் லைக் செய்யுங்கள், மற்றவர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்கள். சரியா? நன்றி, தன்யவாத்.